திருச்சிற்றம்பலம் தீக்கட சக்கர சம்முகமைந்துளான் சகட சகர தாமரை நாயகன் நகட சக்கரவின் மணியாவுரை விகட சக்கரன் மெய்ப்பதம் போற்றுவாம். மூவிரு முகங்கள் போற்றி முகம் பொலி கருணை போற்றி வரும் துடிக்க நின்ற ஈராறு தோள்கள் போற்றி காஞ்சி மாவடி வைகுஞ்செவ்வேன் திருவடி போற்றி எண்ணாம் சேவரும் மயிலும் போற்றி 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 திருக்கவேல் போற்றி போற்றி போற்றி. ஓகே, நாங்க கந்தபுராண வசனத்துல இப்ப தேவகாண்டம் படிச்சு கொண்டிருக்கிறோம். மயிலண்டைக்கு 432வது பக்கம். அறுமுக கடவுள் திருமணம் செய்தற்கு முகூர்த்தத்தை தெரிந்து கொள்வதென்ன? எந்த முகூர்த்தமாயினும் நல்லதே, ஆயினும் இந்த நேரம் ஒப்பில்லாத முகூர்த்தம் என்று சொல்லினார். சிருஷ்டியர்த்தாவே, இம்முகூர்த்தம் சிறந்ததாயின் என் மகளாகிய தெய்வியானையை திருக்கல்யாணம் செய்து கொடுத்தற்கு தேவாதி தேவதராகிய அறுமுக கடவுளை அழைத்து கொண்டு வரும்பதி போவதே நமக்கு கடன் என்று இந்திரன் கூறினான். அப்பொழுது விஷ்ணுவும் பிரம்மாவும், நீ கூறியது நன்று, சுப்பிரமணிய கடவுளை அழைத்து வரப்போவோம் என்று இந்திரனோடு எழுந்து முனிவர்களும் தேவர்களும் சூழ்ந்து முன்செல்ல சுப்பிரமணிய கடவுள் வீட்டிற்கும் ஆலயத்தினுள் போய் அவருடைய திருவடிகளை முடிமேற் சூடி வணங்கி, எம்பெருமானே, தெய்வியானே திருமணம் செய்யும்படி தேவரீர் திருமண சாலைக்கு எழுந்தருளி வர வேண்டும் என்று விண்ணப்பம் செய்தார்கள். முருகக் கடவுள் அதனை கேட்டு அவ்வாறாக என்றருள் புரிந்து வீரவாகு முதலிய வீரர்களும் பூதப்படை தலைவர்களும் துதிக்க சிங்காசனத்தின்றும் விரைந்து எழுந்து சன்னிதானத்தில் நிற்கின்ற மயில் வாகனத்தின் மீது வந்து பிரம்மா முதலிய தேவர்கள் விழுந்து வணங்கி துதித்து பூமலைகளை பொழிந்து பக்கத்தில் வர வீதியில் சென்றருளினர். சந்திரனும் சூரியனும் வெண்கொட்ட குடியெடுத்தார்கள். வாயு சாமரங்களை வீசினான். அருணன் ஆலவட்டங்களை அசைத்தான். யமன் வாட்படியை ஏந்தினான். பிரம விட்டினுக்களுடைய வாகனங்களாகிய அன்னமும் கருடனும் இது சிவபெருமானுடைய வாகனமாகிய இடபத்தின் ஒளியோ என்று எண்ணி நடுங்கும்படி கோழிக்கொடி எவ்வண்டமும் குலுங்க கிளர்ந்து ஆர்த்தது. பிரமர்கள் வேரித்தார்கள், வேதங்கள் ஆர்த்தன, அரம்பைகள் ஆர்த்தார்கள், முனிவர்கள் ஆர்த்தார்கள், பூதர்கள் ஆர்த்தார்கள், பஞ்சபூதங்கள் ஆர்த்தன, பூவுலக வரசர்கள் ஆர்த்தார்கள். திருப்பரங்குன்றம் பிரதி தொனி செய்தது. திண்டி, பேரிகை, தன்னுமை, சல்லரி, திமிலை, குடமுழா, காக்லம், சங்கம் முதலாய வாத்திய தோதிகளை பல பூதர்கள் லண்டங்கள் வெடிக்கும்படி இயம்பினார்கள். மேனகை உருப்பசி அரம்பை உருவசி அல்லோ அரம்பை திலோத்தமை முதலிய உருப்பசி என்று போட்டுக்கிடாது. அரண்மனை திலோத்துமை முதலிய பெண்கள் நெருங்கி மஞ்சங்களிலும் விமானங்களிலும் நின்று பாடி ஆடினார்கள். வித்தியாதர் முதலாயோர் அரம்பேர்களுடைய நடனத்தோடு பாட்டுக்களும் அபிநயமும் பொருந்த இசைபாடினார்கள். வீரவாகு முதலிய வீரர்களும் பூதர்களும் இந்திரன் முதலிய தேவர்களும் முனிவர்களும் பிறரின் நெருங்கி ஒருவர் உடம்பு நெருகச் செய்தலால் வீதியும் முற்றமும் சிறிதும் இடம்பெறாவாயின. இத்தன்மைகள் எல்லாம் நிகழ முருகக்கடவுள் பொன்மயமாய வீதியின் வழியாய் இந்திரனுடைய திருமணச் சாலையின் முன்னர் வந்தருளினார். முனிவர்கள் திரண்டு அவர் மீது கும்பத்தின் மேற்தருப்பை தோய்ந்த நீரை புரோசித்து ஆசிகள் சொல்லி எதிர்கொண்டு துதித்தார்கள். அரம்பேர்களும் முனிவர்கள் பன்னியர்களும் அட்ட மங்களங்களையும் ஏந்தி எம்பெருமானுக்கு எதிரில் வந்து துதித்தார்கள். சில பெண்கள் ஆலத்திகளை கையிலேந்தி அவருடைய சந்நிதியில் பணிமாறினார்கள். உதிக்கின்ற சூரியன் சூட்கொண்ட மேகத்தை விட்டு நீங்கினாற் போல குமாரக்கடவுள் மயில்வானத்தினின்றும் இழிந்து திருமணச்சாலையின் வாய் நீர் சென்றருளினார். அப்பொழுது இந்திராணி அரம்பெயர்களோடு எதிரே வந்து வணங்கி பொற்பாத்திரத்தில் நிறைந்த காமதேனுவின் பாலினால் முருகக்கடவுளின் திருவடிகளுக்கு அபிஷேகம் செய்து புட்பத்தையும் மாலையையும் சூட்டி
அத்திருவிழைகளை வணங்கி பல திரிகளை ஏற்றி வைத்த ஆலாத்தியை மும்முறை சுற்றி இவை போன்றனவாய் அங்கே செயற்பாளவனாகிய பலவற்றையும் செய்து வெட்கித்து மற்ற பெண்களோடு தனது கோவிலை அடைந்தாள். முருகக் கடவுள் அதனை கண்டு அருள் செய்து பிரம்மாவிட்டு முதலானோர் கூட வர திருமணச்சாலையில் புகுந்து இந்திரனாலே தமக்காக இடப்பட்ட திவ்ய சிங்காசனத்தின் மீது வீற்றிருந்தருள்ளார். அதன்பின் பிரம்மாவும் விட்டுணுவும் முனிவர்களும் தேவர்களும் வீரவாக முதலிய வீரர்களும் அவருடைய ஏவலினாலே நமக்கு ஏற்ற இடங்களிலும் இருந்தார். இடங்கள் தோறும் இருந்தார்கள். அப்பொழுது முகுந்த சக்கரவர்த்தி முதலாகிய பூரவு அரசர்கள் யாவரும் வந்து வணங்கி துதிக்க எம்பெருமான் கருணை செய்தார். அந்த சமயத்தில் சிவபெருமான் பூத சேனைகள் சூழ யாரோடு ஆகாயத்திலே தோன்றி அருளினார். தமது தாயின் தந்தையும் எழுந்தள்ளி வந்ததை முருகக் கடவுள் தரிசித்து மிகுந்த மகிழ்ச்சியுடையவராய் விம்மிதம் கொண்டு பேரன்போடு மிக விரைந்து இருக்கை விட்டு எழுந்தார். ஒட்டினு முதலான தேவர்களும் முனிவர்களும் பெருமானாகிய சிவபெருமான் இங்கே எழுந்தருளி வந்தார், நாம் உய்ந்தோம் என்று கூப்பிய கரத்தோடு விரைவில் எழுந்தார்கள். சிவபெருமான் மாதவியாரோடு விமானத்திலிருந்து இறங்கி பூதகணங்கள் சூழ நிர்மலமாகிய திருமணச்சாலையில் வந்தருளினார். அருமுகக் கடவுள் அதனை கண்டு விரைந்து எதிர்கொண்டு சென்று மிகுந்த அன்போடு அவ்விருவருடைய திருவடிகளை நமஸ்காரம் செய்தார். அவரை சிவபெருமானும் மாதவியாரும் ஆகிய இருவரும் தங்களுடைய அருமை கரங்களால் எடுத்து தத்தம் மார்போடு தனித்தனி தழுவி உச்சி மோந்தார்கள். புட்டினவும் பிரம்மாவும் இந்திரனும் மற்ற தேவர்களும் பரமபிதா மாதாக்களாகிய சிவபெருமான் மாதவியார் என்னும் இருவரையும் திருவடிகளில் வீழ்ந்து வணங்கி பிரதட்சணம் செய்து அவருடைய திருவடிகளிலும் வீழ்ந்து வாங்கி பிரதட்சணம் செய்து எளியங்கள் வினைகள் ஆள்கின்ற எளிமை நீங்க பேரானந்தத்தை அடைந்தோம் என்று தோத்திரம் செய்தார்கள். குமார இருவரையும் திருக்கல்யாண மண்டபத்தில் அழைத்து சென்று கொண்டு அப்பொழுது திருவருளாலே ஒரு திவ்ய சிங்காசனமாக அவ்விடத்தில் வந்து அதன் மீது குரோல் பண்ணுவோமே இருக்கு குரோல் பண்ணுவாங்க எழுதி நீங்கி பேரானந்தம் பெருவாழ் வளைந்தோம் என்று சோத்திரம் செய்தார்கள். குமார கடவுள் அவ்விருவரையும் திருக்கல்யாண மண்டபத்தில் அழைத்து கொண்டு சென்றார். அப்பொழுது திருவருளாலே ஒரு திவ்ய சிங்காசனம் ஆகாய மார்க்கமாக அவ்விடத்தில் வந்தது. அதன் மீது சிவபெருமான் உமது அவியரோடு வீற்றிருந்து அருளினார். வீற்றிருந்த அவ்விருவரும் முருகக் கடவுளை நோக்கி, மகனே இங்கே வருக என்று மகிழ்ச்சியோடு எடுத்து தழுவி மடியின் மீது வைத்து மீந்த தன்னழியை செய்தார்கள். அந்த சமயத்தை பிரமதேவர் தெரிந்து அவர்களை வணங்கி இவ்வாறு சொல்லுவார், எம்பெருமானே, முன்னொரு நாளில் அசுரலை சங்கரிக்கப்படி அருமுக கடவுளை விடுத்தருளினீர். அவ்வாறே அவுணர் யாரையும் பயவிருந்து தேவர்களையும் சிலை நின்று நீக்கி அருள் செய்தார். இந்த நன்றியை கருதி நாங்கள் செய்கின்ற கைமாறு ஒன்றுமில்லை ஆயினும் இந்திரன் தன் மனத்தில் ஒழுகின்ற ஆசையினால் அருமுக கடவுளுக்கு தன் மகளை திருமணம் செய்து கொடுக்க எண்ணினார். சகல சீவராசிகளையும் பேரருளோடு காத்தருளுகின்ற அம்மியாரும் தேவரீரும் இந்த சமயத்தில் எழுந்தடி வந்தீர்கள் என்றால் சிற்றடியங்களாகிய எங்களுடைய செயல் சிறந்ததே அன்றோ என்று இவ்வாறு பிரமதேவர் விண்ணப்பம் செய்தலும் சிவபெருமான் நன்றென்று மகிழ்ச்சி அடைந்து நாமும் இதனை காணும்படி உமையோடு இங்கே வந்தோம், இனி இதற்குரிய சடங்குகளை செய்குதி என்று அருள் செய்தார். அதனை கேட்டு பிரம்மாவும் விஷ்ணுவும் மிக மகிழ்ந்து இந்திரனை நோக்கி, முருகக்கடவுள் வேத விடிப்படி திருமணம் செய்வதற்கு உன் மகளை இங்கே கொணருதி என்றார்கள். இந்திரன் அதற்குடன்பட்டு அந்த புறத்துக்கு சென்று நம்மை காத்தருளும் மகளே வருக என்று அழைத்தலும் நமதன்னியாகிய அவர் எழுந்து கற்றறிந்த இம்மலையிலே இவருடைய திருவடிகள் செல்ல வல்லனவா என்பது போல சிலம்பெறற்றவும் மெல்லிய இடைவருத்தம் வருந்தும் என்பது போல மேகலை இறங்கவும் கண்டோர் எவரும் மகிழவும் லட்சுமியும் சரஸ்வதியும் மற்ற மகளிர்களும் துதிக்கவும் இந்திரனுக்கு முன்னே நடந்து வந்தருளினர். ஞான சக்திராகிய அருமுக பெருமானுடைய அருமை திருவடிகள் தீயேனாகிய அடியேனுடைய இந்த மனமாகிய மலையின் கண் அனிதினமும்
நின்றுலாவுமே. ஆனால் தேவயானி அம்மையாருடைய பஞ்சிலும் மெல்லிய அருமை திருவடிகள் திருப்பரங்குன்றத்தின் மீது நடந்த செயல் சொல்லும் புதுமைத்தாகுமோ? இந்திரன் தெய்வயானி அம்மையாரை திருக்கல்யாண மண்டபத்தின் முன்னே கொண்டு வர அவரை கண்ட முனிவர்களும் தேவர்களும் தாயே வாழ்க என்று அவருடைய திருவடிகளை துதித்தார்கள். அவர் அங்கே வீற்றிருக்கின்ற பார்வதி பரமேஸ்வரர்களை நமஸ்கரித்து முருகக்கடவுளை நோக்கி துண்ணென்று வெட்கமுற்றார். அப்பொழுது ஜெகன் மாதாவாகிய உமாதேவியார் முருகக்கடவுளையும் தேவி யானையாரையும் அங்குள்ள இடத்தில சிங்காசனத்தின் மீது இருத்தி வைத்தார். திருமண கோலம் கொண்ட வரனும் வதுவுமாகிய அலரி அவர் இருவரும் அங்கே வீற்றிருக்கின்ற சிவபெருமானும் உமாதேவியாருமாகிய இருவருடைய பிரதி பிம்பங்களும் எதிரெதிராய் விளங்கினாற் போல அவர்களுக்கு எதிரே இரத்தின சிங்காசனத்தில் வீற்றிருந்தார்கள். அத்திருக்கல்யாண மண்டபத்தில் உள்ள யாவரும் தெய்வயானி அம்மையாரோடு சுப்பிரமணிய கடவுள் சிங்காசனத்தில் வீற்றிருத்தலை தரிசித்து வணங்கி துதிக்க பரமபிதா மாதர்களாகிய பரமசிவனும் பார்வதி தேவியாரும் அவர்களுக்கெல்லாம் திருவருள் புரிந்தார்கள். இந்திரன் அவர்களுடைய திருமண கோலத்தை தரிசித்து புகழ்ந்து கைகளை சிரமே கூப்பி வணங்கி தேன பெரிய வண்டிலும் மனம் மிக மகிழ்ந்தான். இந்திராணி அவனுடைய பணியினால் திருமணஞ்சன புட்பம் முதலாகிய உபகரணங்களை உபகரணங்களை குறைவர ஏந்தி அக்கல்யாண மண்டபத்தில் வந்தாள். இந்திரன் சுப்பிரமணிய கடவுளுடைய திருமுன் இருந்து அவருடைய திருவடிகளை பூசனை செய்வானாய். இந்திராணி மிகுந்த நாணத்தோடு கரத்தில் உள்ள திருமஞ்சனத்தை விடுப்ப அவளுடைய மெல்லிய திருவடிகளை பற்றி விளக்கி அபிஷேகம் செய்து கலவை சாந்தை அணிந்து புட்பகங்களை சூட்டி தீபதூபங்களை பணிமாறி பூசனை செய்தான். பணி மாறி பூசனை செய்தான். ஐராணி அவர்களுடைய திருவடிகளுக்கு அபிஷேகம் செய்து தீர்த்தத்தை சிரத்தையோடு ஏற்றி ஒரு இடத்தில் சேமித்து வைத்தாள். அதன் பின் இந்திரன் அருமுக கடவுளுடைய திருக்கரத்திலே தெய்வ யானை அம்மையாருடைய திருக்கரத்தை வைத்து தேவரீருடைய அடியேனாகிய தமியேன் இவளை உமக்கு திருமணம் செய்து தந்தேன் என்று வேத மந்திரத்தோடு நீரை விடுத்து செய்தார். தம்முடைய திருவடிகளை அடைந்த மெய்யன்பர்களுக்கு போக மோஷங்களை கொடுத்தருளும் முருகக்கடவுள் தமது திருக்கரத்தில் அதனை ஏற்றி அருளினார். பின்னர் பிரம்மாதேவர் ஒரு திருமங்கலிய சூத்திரத்தை மனத்தினால் படைத்து தராதனை தனது திருக்கரத்தால் வாங்கி தெய்வயானை அம்மையாருடைய திருக்கழுத்து தரித்து அவருடைய முடியில் ஒரு நறுமணம் பொருந்திய மாலையும் சூட்டினார். அதன் பின் முக்கனி கரும்பு தேன் காமதேனுவின் பாலாகிய மாது பரக்கங்களை இந்திரன் சுப்பிரமணிய கடவுளுக்கு நிவேதித்தான். மத்தளி தக்கை சங்கம் பேரிய முதலிய வாத்தியங்கள் ஒலித்தன. இலக்கத்தொன்பது வீரர்களும் பூதகணநாதர்களும் ஆர்த்து அவரை வந்தித்து கழித்தார்கள். விஷ்ணுவும் பிரம்மாவும் திக்குப்பாலர்களும் இந்திரனும் தேவர்களும் புறரும் முருகக்கடவுளும் தெய்வயானி அம்மையாராகிய இருவருடைய திருக்கோலங்களை தரிசித்து நமது கற்புலன்கள் புறப்பட்டன என்றார்கள். அப்போது பிரமதேவர் அக்கினியையும் வேண்டும் உபகரணங்களையும் தருவித்து சுப்பிரமணிய கடவுளை கொண்டு திருமணச் சடங்கை விதிப்படி செய்வித்தார். சுப்பிரமணிய கடவுள் தாம் உலகத்தாருக்கு போக மோட்சங்களை கொடுக்கும்
காரணத்தினால் பிரமாவிடனுடைய சிரசின் கண்ணே திருவடியை வைத்து சாம்ப தீட்சை எனப்படும் விஞ்ஞான தீட்சை புரிந்தருளிய பரமாச்சாரியாராகிய தாமே தெய்வயானி அம்மையாரோடும் சிவாக்கினியை பலஞ்செய்து அவருடைய பாதத்தை அம்மையிட்டாக்கி வைத்து லட்சுமியும் சரஸ்வதியும் காளியும் துதித்து சூழ அம்மையாருடன் அருந்ததி தரிசனம் செய்தார். இவ்வாறு திருமணம் சடங்கு முடிந்தபின் சுப்பிரமணிய கடவுள் தெய்வயானி அம்மையாரோடு சிவ பெருமானையும் உமாதேவியாரையும் பிரதட்சணம் செய்து மும்முறை நமஸ்கரித்தார். அவர் இருவரும் தம்மை வணங்கிய மகனையும் மருமகளையும் முறையே அன்போடு எடுத்தணைத்து அருள் செய்து தமக்கு பக்கத்தில் இருத்தி உச்சி மோந்து மகிழ்ச்சியின் மிக்க இயல்பினராய் உமக்கு எங்களுடைய முதன்மையை கொடுத்தோம் என்று சொல்லி அருளினார்கள். அதனை கண்ட பிரமா முதலிய தேவர்களும் முனிவர்களும் அரம்பையர்களும் அவ்வாறு முருகக்கடவுளையும் தெய்வயானையாரையும் வணங்கினார்கள். சிவபெருமானும் உமாதேவியாரும் அவர்களுக்கெல்லாம் பேரருள் புரிந்து தரிசனங்களோடு விரைவில் அந்தர்த்தனமாயினார்கள். ஆன்மாக்கள் தோறும் பரமான்மாவாய் வியாபித்து நின்ற மேலோராகிய அவ்விருவரும் மறைந்த பொழுது திருமணச்சாலையில் இருந்த தேவர்களும் முனிவர்களும் அவர்களுடைய திருவருத்திரத்தை நினைந்து வாயால் துதித்து அஞ்சலித்து அவர்களுடைய திருநாமங்களை எடுத்து கோஷித்து அவர்கள் மறந்தமையால் வருந்தி அவர்கள் வீற்றிருந்த சிங்காசனத்தின் மீது குமாரக் கடவுள் தெய்வானை அம்மையாரோடு வீற்றிருத்தலை தரிசித்து அக்கவர்ச்சி நீங்கி மகிழ்ச்சியில் சிறந்து அவர்களுடைய திருவடி தாமரைகளை வணங்கி துதித்தார்கள். இந்த சமயத்தில் அருமுகக் கடவுள் சிங்காசனத்தினின்று மிளிந்து அனைவரும் அஞ்சலித்து உடன்வரவும் மங்கள வாத்தியங்கள் ஒலிக்கவும் தெய்வயானை அம்மையாரோடு தமது திருக்கோயிலில் பூந்து இந்திரனுக்கும் விஷ்ணு பிரம்மா முதலிய மற்ற தேவர்களுக்கும் விடை கொடுத்து தமது பரிசனங்கள் கோயில் வாயிலை காவல் செய்யும்படி பணித்து உலகில் உள்ள ஜீவராசிகள் எல்லாம் உய்யும்படி செம்பொன் மஞ்சத்தின் மீது விரித்த மெல்லிய அமளியின் மேல் தெய்வயானை அம்மையாரோடு கலந்திருந்து அருளினர். பிரம்மாவும் விஷ்ணுவும் மற்றொருவரும் அங்கே தமக்காக அமைக்கப்பட்ட கோயில்களை அடைந்தார்கள். இந்திரனும் பரிசனங்களோடு தன் கோயிலை அடைந்து முசுகுந்த சக்கரவர்த்தி முதலாகிய பூவுலக அரசர்கள் யாவருக்கும் காமதேவினால் தரப்பட்ட பல உணவுகளையும் ஊட்டி வஸ்திரங்களையும் நவரத்தினங்களையும் மற்ற நிதியங்களையும் மிகவும் கொடுத்து எல்லோரையும் அனுப்பினான். அவரசர்கள் யாவரும் திருப்பரங்குன்றத்தை நீங்கி முன்பு அம்மலைச்சரில் நிறுத்திய தமது சேனா சமுத்திரங்களைச் சேர்ந்து சுப்பிரமணிய பெருமானுடைய திருக்கல்யாண தரிசன விசேஷத்தால் மோசமடையின் தொடர்போடு தத்தம் ஊர்களை அடைந்திருந்தார்கள். இந்திரன் தன் மனைவியாகிய ஐராணியோடு துன்பம் நீங்கிய போகத்தை அனுபவித்துக் கொண்டு அத்திருப்பரங்குன்றத்தில் இருந்தான். அவ்வாறாக சில நாட்கள் கழிந்தன. திருச்சிற்றம்பலம். விண்குடி ஏற்றுப்படலாம். அருமக கடவுள் திருப்பரங்குன்றத்திலே தெய்வயானை அம்மையாரை திருமணம் செய்து அங்கே அவரோடு சில நாள் வீட்டிருந்து இந்திரனுக்கு தாம் செய்த உபகாரத்தின் சேஷத்தை பூர்த்தி செய்ய திருவுளங்கொண்டு அம்மையாரும் தாமுமாய் திருக்கோயிலை நீங்கி கோபுர வாயிலில் வந்தருளினர். வீரவாகு முதலிய வீரர்களும் பூதர்களும் அவ்வரவை தெரிந்து அன்போடு அவர்களுடைய திருவடிகளை வணங்கி நின்று அரவரித்தார்கள். அரிபிரமேந்திராதி தேவர்களும் முனிவர்களும் அவ்வொலியை கேட்டு அருமுகக் கடவுள் எழுந்தருளி வந்தார் என்று கூறி விரைந்து அவரோடுடன் செல்லும்படி எண்ணிச் சென்று அவருடைய திருவடிகளை வணங்கி தோத்திரம் செய்து சூழ்ந்தார்கள். முருகக் கடவுள் தம்மை வந்து வணங்குகின்ற வாயுவை நோக்கி நம்முடைய தேரை கொண்டு வருதி என்று பணிக்க அவன் மனமேகம் என்னும் தேரை கொணர்ந்தான். அக்கடவுள் சிவபெருமானும் மாதேவியாரும் போல தெய்வயானை அம்மையோரோடு அத்தேரின் மீது இவார்ந்தார். தேவர்கள் பூமலை பொழிந்தார்கள். பூத வீரர்கள் படைத்தலைவர்களும் பரராச முனிவருடைய புத்திரர்கள் அறுவரும் தத்தமக்கு ஏற்ற திருப்பணிகளை செய்து கொண்டு அவருடைய திருமரங்கிற்கு சூழ்ந்தார்கள். அவருடைய வாகனமாகிய மயில்
தேவர்கள் யாவரும் தன்னை வணங்க அவரவர்களுடைய சிரங்களின் மீது தன்னுடைய பாதங்களை சூட்டி அவ் அறுமுக பெருமானுடைய சன்னிதானத்தில் நின்றது. ஆகையால் தவம் வலிமையுடையதா சூட்டி அவ்வாறு முருகப்பெருமானுடைய அறுமுக பெருமானுடைய சன்னிதானத்தில் நின்றது. ஆகையால் தவ வலிமை உடையதன்றோ. முருகக் கடவுள் அந்த மயில் அவ்வளவு தவமுடையதான். சூரன் தானே. முருகக் கடவுள் இங்க ஓடுது. பிரம்மா இங்கே பிரம்மா முருகக் கடவுள் பிரம்மா முதலிய தேவர்கள் யாவரையும் பார்த்து, நீர் எல்லோரும் உங்கள் வாகனங்களில் ஏறி எம்மோடு விண்ணுலகத்துக்கு வாருங்கள் என்று அருளி செய்தார். அதனை கேட்ட பிரம்மாவும் முட்டினவும் அன்ன வாகனத்திலும் கருட வாகனத்திலும் ஏறி சுப்பிரமணிய கடவுளை வந்தடைந்தார்கள். இந்திரன் ஐராவதத்தின் மேல் ஏறி வந்தார். மற்றைய தேவர்கள் முனிவர்களும் தத்தம் வாகனங்களில் ஏறி அவரை சூழ்ந்து தோத்திரம் செய்து கொண்டு வந்தார்கள். அறுமுக கடவுள் விரைந்து விண்ணுலகத்துக்கு எழுந்தருளுகின்றார் என்று பலரும் கூற கேட்டு 2000 வெள்ளம் பூதங்கள் விரைந்து புறப்பட்டன. பூதர்களில் பலர் குடமுழா முரசு, சங்கு, மிருதங்கம், படகம் முதலிய பல வாத்தியங்களை இயம்பினார்கள். இவ்வாறாக பரிசனங்கள் பக்கத்தில் செல்ல சுப்பிரமணிய கடவுள் திருப்பரங்குன்றத்தில் நின்றும் அங்க கொஞ்சம் குரோல் பண்ணுவோம். திருப்பரத்தில் நின்றும் பரிசனங்கள் பக்கத்தில் செல்ல சுப்பிரமணிய கடவுள் இங்கே திருப்பரங்குன்றத்தில் உள்ள இங்க நிற்குது. விண்ணுலக எங்கே சுப்பிரமணிய கடவுள் திருப்பரங்குன்றத்தில் உள்ள திருக்கோயிலை நீக்கி ஆகாய வழியாக சென்று தமது மாதுளனாகிய இந்திரன் முன்னர் இருந்த அமராவதியை அடைந்தார். விண்ணுலகத்தை அடைந்த அக்கடவுள் அந்த நகரம் பானுகோபன் அக்னி கொளுத்த எரிமையுற்றிருந்ததையும் இந்திரனுடைய மனத்தில் உள்ள அவாவையும் தெரிந்து அவ்விண்ணுலகத்தை பாதுகாக்க திருவுளங்கொண்டு தெய்வ தட்சனை நோக்கி துன்பங்களை நீக்கிய இந்திரன் எல்லையில்லாத வளங்களோடு இந்த அரசு செய்வதற்கு சுவர்க்க உலகத்தை முன்போல விரைந்து உண்டாக்குவாய் என்று பணித்தருளினார். அவன் வணங்கி போய் அத்தேவர் உலகத்தை சூழ மதிலையும் அதில் 4 வாயில்களையும் 7 நிலமாடங்களையும் கோபுரங்களையும் எண்ணில்லாத தலைவீதிகளையும் நடுவிலே ஒரு கோயிலையும் செய்குன்றுகளையும் அளவில்லாத நீர்நிலைகளையும் மாடங்களையும் மாளிகைகளையும் மண்டபங்களையும் சிங்காசனங்களையும் முனிவர் வாசங்களையும் அழகுபெற உண்டாக்கி இந்திரன் கோயிலும் அரும கடவுள் வீட்டிருத்தற்கு ஒரு கோயிலும் கொஞ்சம் குரல் பண்ண கோயிலும் பிரமண வீட்டுகள் ஒவ்வொரு கோயில்களும் மற்றவர்களுக்கு தக்க இருக்கைகளும் அமைத்து வைகுண்ட உலகத்திலும் சத்திய உலகத்திலும் சிறந்ததென்று சொல்லுமாறு வளப்பம் மிகச் சிறப்பால் சிறப்பு நூல் விதிப்படி அத்தேவருலகத்தை செய்தான். இந்திரனுக்கென்று செய்த லட்சுமி வீட்டிற்கும் அந்நகரத்தின் அழகை சரஸ்வதிக்கும் சொல்லி முடியாத, ஆனால் எனக்கு சொல்ல முடியுமோ என்று கேட்கிறார் எழுதுகிறவர். விசுவின் மகன் இவற்றையெல்லாம் மனத்தாற் செய்த திறமையை விட்டுணுவும் பிரம்மாவும் பார்த்து மகிழ்ச்சி அடைந்து பிரம்மனுடைய சிறுடி தொழிலில் உனது தொழிலுக்கு நிகரில்லை என்று புகழ்ந்தார்கள். இந்திரன் அந்த நகரத்தின் இந்திரன் அந்நகரத்தின் பலகை பார்த்து விஸ்வகன்மனை கட்டி தழுவினான். அவன் இவ்வாறு யாவரும் வியக்கும்படி அமராவதியை உண்டாக்கி சண்முக கடவுளுடைய திருவிளைகளை வணங்கி நிற்ப அவர் அவனுக்கு அருள் பகிர்ந்து பக்கத்தில் உள்ள கணங்களோடு நகரத்தினுள் போயினார். அப்பொழுது ஐராணி அரம்பேயர்களோடு ஒரு விமானத்தில் வந்து இந்திரனுடைய கோயிலை அடைந்தார். அருமுக கடவுள் இந்திரனுடைய நகரத்தின் வாயிலே செல்ல பிரமா முதலிய தேவர்கள் தத்தம் வாகனங்களில் நின்று இறங்கி அவரோடு உடன் சென்றார்கள். அக்கடவுள் தெய்வஞானி அம்மையாரோடு தேர் நின்று இழந்து தேரு நின்று இழிந்து பொன்மயமாகிய சபையை அடைந்து அங்குள்ள திவ்ய சிங்காசனத்தின் மீது வீற்றிருந்த அருளி பிரமா முதலிய தேவர்களுக்கு பேரருள் புரிந்து நோக்கி இந்நகரை அரசு செய்யும்
வண்ணம் இந்திரனுக்கு விரைவில் முடிசூட்டுதிர் என்று பணித்தார். தேவர்கள் நன்றென்று அதற்கு வேண்டிய அட்ட மங்கலங்களையும் சாமரம், குடை, வாள், கிரீடம் முதலிய அரச அங்கங்களையும் மற்ற உபர்ணங்களையும் வருவித்து இந்திரனை கங்காசலத்தினால் அபிஷேகம் செய்து பீதாம்பரம், ஆபரணம், சந்தனம், மாலை முதலியவற்றால் அலங்கரித்து சிங்காசனத்தில் ஏற்றி வரிசையோடு அவனுக்கு முடிசூட்டினார்கள். தேவர்கள் யாவரும் முடிசூட்டப்பட்ட அவ்விந்திரனுடைய கால்களை வணங்கினார்கள். இருடிகள் யாவரும் ஆசி கூறினார்கள். அரம்பியர்கள் நடித்தார்கள். இந்திரன் அருமுக பெருமானுடைய சன்னிதானத்தில் சென்று அவரை வணங்கி துதித்து, எம்பெருமானே, சொர்க்க உலகத்தையும் சூரபெருமானால் இழந்த பழைய அரசுரிமையையும் செல்வங்களையும் ஒருங்கே ஈந்தருளினீர். அடியேன் உய்தேன், ஒருவருக்கு இதன் மேலும் பெரும் வேறு உண்டோ என்று விண்ணப்பம் செய்தார். அருமுக கடவுள் அவனுக்கு அருள்ந்து, இந்திரனே, இந்த நகர அரசுரிமையை நடாத்தி இங்கே சேமத்தோடு இருப்பாய் என்று அவ்விந்திரனை அங்கே வைத்து மற்ற தேவர்களை அங்குள்ள அவரவர் இலக்கைக்கு செல்லும்படி அனுப்பி தெய்வயானி அம்மையாருக்கும் தாமுமாய் தமது திருக்கோயிலில் புகுந்து பூதர்களும் மற்ற வீரர்களும் மிகச்சிறிய அணுவும் உட்புகா வண்ணம் திருவாயிலை காவல் செய்ய அவ்வம்மையாரோடு திருவிழாளர்களை செய்து கொண்டு அங்கே வீற்றிருந்தார். பிரம்மா, விஷ்ணு முதலிய தேவர்கள் தத்தம் இடங்களை அடைந்தார்கள். இந்திரன் விண்ணுலகத்தை அரசாண்டு இந்திராணியோடு இன்பம் அனுபவித்துக் கொண்டிருந்தார். தேவர்கள் யாவரும் இந்திர பாக்கியமன்றி மற்ற மேலுலக பாக்கியங்களும் ஒருங்கு பெற்றால் போல மனமகிழ்ச்சியுற்று தத்தம் இருக்கைகளை அடைந்து விழா கொண்டாடி இருந்தார்கள். திருச்சிட்டம்பலம். கந்த வெற்புரு படலம். இப்படி சில நாட்களிய இதன் மேல் ஒரு நாள் முருகக்கடவுள் கந்த வெற்பில் வீற்றிருக்க திருவிழம் கொண்டு தேவர் உலகத்திலே தாம் வீற்றிருந்த வீற்றிருந்த இந்திரபுரி படலம் வீற்றிருந்த திருக்கோயிலினின்றும் தெய்வயானி அம்மையாரோடும் புறப்பட்டார். அதனை பிரமா முதலிய தேவர்கள் அறிந்து அங்கே வந்தார்கள். அவர்களை அருமுக கடவுள் நோக்கி தத்தம் பதங்களுக்கு செல்லும்படி விடை கொடுத்து அனுப்பி இந்திரனை சிவர்க்க உலகத்திலிருந்து அரசு இயற்றும்படி நிறுத்தி தெய்வயானி அம்மையாரோடு தேரில் மேலேறி தனது பணியால் வீரபாகு தேவர் தேரைச் செலுத்த லட்சத்துண்மரும் பூதர்களும் சூழ திருக்கைலாய மலையை போய் தேரின்று முறங்கி சிவபெருமானையும் மாதேவியாரையும் வணங்கி அவர்களுடைய திருவருளையும் விடையையும் பெற்று கந்தமலை போய் வீரபாகு முதலிய வீரர்கள் பணிகளை செய்து நிற்கவும் படைத்தலைவர்களும் பூதர்களும் துதிக்கவும் தெய்வயானி அம்மையாரோடு இரத்தின சிங்காசனத்தின் மீது வீற்றிருந்தருளினார். துயதோர் மழைகளாலும் துதித்திடற்கரிய செவ்வேள் செய்ய பேரடிகள் வாழ்க, சேவலும் மயிலும் வாழ்க, வெய்யசூர் மார்பு கீண்ட வெற்படை வாழ்க, வெண்ணான் பொய்யில் சீரடியார் வாழ்க, வாழ்க எப்புவனமெல்லாம். சிற்றம்பலம். அண்ணான் என்று வரும் இந்திரபுரிப்படலம். முருகக்கடவுள். இது யார்? நீங்களோ யார் வாசிக்க? நீர் தான். இந்திரபுரிப்படலம். இந்திரபுரிப்படலம். முருகக்கடவுள் கந்தவேற்பிற் போய் வீற்றிருந்த கதையை சொன்னான். இந்திரனுடைய செய்கையையும் புறவற்றையும் சொல்வான். சண்முக பெருமானுடைய திருவருளால் விண்ணுலகத்தை அரசாண்டு கொண்டிருந்த இந்திரன் ஒரு நாள் தான் பகைவர்களாகிய சூரபன்மன் முதலியானோர் பணித்த பல குற்றவல்களையும் செய்து கொண்டிருந்தமையும் அநேக யுககாலம் அவர்களுக்கு ஒளித்து திரிந்ததையும் அதற்கிடையில்
நேர்ந்த தீமைகளையும் அவற்றால் அடைந்த துன்பங்களையும் பிறவற்றையும் நினைத்து ஐராணியோடு கூடி இன்புறும் வாழ்க்கையையும் செல்வங்களையும் அரசுரிமைகளையும் வெறுத்து தவம் செய்து மோட்சம் அடைவேன் என்று துறக்கும்படி நினைத்தான். தேவர்களுக்கு மந்திரியாகியும் குருவாகியும் அரசனாகவும் இருக்கின்ற பிரகஸ்பதி இந்திரனுடைய அக்கருத்தை அறிந்து அதனை மாற்றுவதற்கு ஒரு உபாயத்தை எண்ணி இழிந்த பொய்மையும் உயர்ந்த நன்மையையும் பயக்குமாயின் வாய்மையாம் என்னும் மேலோர் கொள்கையை உட்கொண்டு இந்திரபதம் நிலை பெறும்படி அவன் மாட்டு வந்திருந்து அரசனே நாம் சொல்வனவற்றை கேட்பாய் என்று இவ்வாறு சொல்வராயினார். மகாராஜனே, நீ அன்பில்லாத சூரபன்மனாற்பட்ட துன்பத்தை நினைத்து நினைத்து விண்ணுல அரசையும் இவ்வாழ்க்கையும் வெறுத்தாய். இவைகளை வெறுத்தனையாயினும் பின்பு நீ ஐம்பொறிகளை அடக்கித் தவம் செய்து வரும் பயன் யாதோ? மைந்தனே கேள். மிகவும் மனது துன்பமடைந்தவர்கள் அல்லவா பெருஞ்செல்வத்தையும் பெருவாழ்வையும் அடைவர். அது யோகசிக்கின் உன்னளவில் மாத்திரமன்று இந்த மூவுலகங்களிலும் வழங்கும் இயற்கையா. பெருந்தவங்களைச் செய்து முனிவர்களிலும் தேவர்களிலும் பாதாளவாசிகளிலும் மும்மூர்த்திகளிலும் ஜாவர்தாம் பெண்களுடைய போகத்தை விட்டிருந்தவர். கழிந்து போன துன்பத்துக்கு பயந்து கிடைத்த பெருஞ்செல்வத்தை குற்றமுடையதென்று நீ துறந்து தனித்தவனாய் தவன் செய்து உழன்றால் தவன் செய்ததற்கண் மிகவும் உண்டாகும் துன்பத்துக்கு ஓர் எல்லையும் உண்டோ? சிறிய காணலை நீந்த பயந்து கடலில் போய் வீழலாமோ? உடம்பை நோகும்படி வருத்தி ஐம்புலன்களையும் அடக்கி காமம் முதலிய முக்குறும்புகளை நீக்கி யோகப்பியாசம் செய்யும் பெரியோர்கள் பெறும் பயனை சொன்னால் அதுவும் போகமன்றி வேறொன்றும் இல்லை. இதனை அறிகுதி. உடம்பு அழிந்து ஐம்புலங்களும் ஒடுங்கி மனமுதலிய கருவிகளும் செயலும் இல்லையாகிய அவ்விடத்தில் ஒரு பேரின்பம் உண்டென்பர் சிலர். அதனை யாவர் அறிந்தவர்? உலகில் அறிஞர்கள் யாவரும் இவ்வுலகிற் மெய் என்பர். பொய்யாகிய காணல் நீரை மெய் என்று விரும்பி கை நிறைய கொண்ட நன்னீரை நிலப்பளப்பில் சொரிந்தாற் போல அறியார் சிலர் உள்ளது போல கூறுகின்ற மோட்சத்தை மெய் என்று எண்ணி அரசனே நீ இம்மைப்பயனை இழக்கின்றாய். இந்த உன்னெண்ணம் நன்று நன்று. பெண்களோடு கூடி அனுபவிக்கும் இன்பமே இன்பம். இவ்வுலகில் அவரோடு கூடி வாழும் வாழ்வே பெருவாழ்வு. அவர்களை அடையும் செல்வமே பெருஞ்செல்வம். அவருடைய ஸ்தனங்களை தழுவாத வறுமையே வறுமை. பூரண சந்திரன் போலும் முகத்தை உடைய அழகிச் சிறந்த பெண்களுடைய புணர்ச்சியை சிலர் சிற்றின்பம் என்று சொல்லுவர். அவர் அதன் சிறப்பை உள்ளபடி அறிவாராயின் அதுவே பேரின்பமா. மகாராஜனே, நீ அதனை கேட்க விரும்புவையாய் சொல்வேன் என்று பிரகஸ்பதி கூறினார். இவற்றை கேட்ட இந்திரன் நகைத்து அக்கினியிற்பட்ட நெய் போல மனமுடைந்து காமம் மிகுந்த மனத்தனாய் எஞ்ஞானத்தை நீக்கி மெஞ்ஞானத்தை உதவுகின்ற அருமருந்து போலும் பரமாசாரியரே, நீர் பெண்களுடைய சிறப்பையும் நல்ல காம இன்பத்தை மின்று காரும் எனக்கு உபதேசியாமையில் இருந்த காரணம் என்ன? தேவகுரு இதனை கேட்டு இவனின் சூழ்ச்சியினால் மனம் மயங்கினான் என்று கருதி மதன நூலை கற்று உணர வேண்டும் என்னும் ஆசை இல்லாத அபக்குவர்களுக்கு பெண்களுடைய மேன்மையை அறிஞர்கள் போதிக்க மாட்டார்கள். ஆதலின் நானும் இதனால் காரம் உனக்கு அதனை உபதேசித்திலேன். யானக்காம நூற்கடல் முழுவதையும் நுட்ப புத்தியாற் கற்றுக்கரை கண்டுள்ளேன். அதன் நிறங்கள் எல்லாவற்றையும் உனக்கு சொல்கின்றேன் கேள். இதே வெறுக்கேன் தேவையில்லாத இந்த வியாழமான சமயங்களை எல்லை அவனை விடுறதுக்கு சமயங்களை எல்லை இல்லாதனவென்றும் அவனை ஏதோ செய்ய போறார் இப்படி சொல்லி அவனை சூழ்ச்சிக்கு உட்படுத்துறார். சமயங்கள் இல்லை இல்லாதன என்றும் 1008 என்றும் வேறும் உள்ளனவென்றும் அவற்றுள் மெய்ச்சமயம் 6 என்றும் அறிவுடையோர்கள் சொன்னார்கள். அவற்றுள் தன்னை அனுட்டிப்பவர்களுக்கு தேவாமிர்தம் போல மிகவும் இன்பத்தை தருவதும் இம்மையிலே வீடு வீட்டை தரவல்லதும் யாவராலும் விரும்பப்படுவதும் ஆகிய உலோகாயுதம் என்னும் ஒரு சமய நெறியுள்ளது. அச்சமய நெறியில் முத்தி பெற்று அவதானே சொல்றது 16 பெண்களை முத்தியான
அதான் நடக்கு. முத்தி என்ற வேவன். வெற்றி சாதனை அடையுமா 16 வயது பெண்கள் முத்தி ஆடவர்களும் அம்முத்தி இன்பத்தை கொடுப்போர் பெண்களும் ஆவர். வாசிங்கோ. அப்பெண்களுடைய இயற்கைகளையும் ஆடவர்களுடைய இயற்கைகளையும் அவ்வாடவர் பெண்களை சேரும் திறங்களையும் அம்மதநூல் மென்மையாக சொல்லும் என்று சொல்லி அவ்விருவாராருடைய சாதி, இயற்கை, தத்துவம், குணம், தேசம், அவத்தை, காலம், கருத்து முதலியவற்றையும் புணருந்திறன்களையும் மதன நூலில் சொல்லிய முறைப்படி தொகுத்தும் வகுத்தும் விரித்தும் பிரகஸ்பதி இந்திரனுக்கு போதித்தார். இந்திரன் அவற்றை அறிந்து காம இன்ப நுகர்ச்சியிலேயே கவலை வைத்து தன் குருவை வணங்கி, பரமாச்சாரியாரே, நீர் உபதேசித்த காம நூற்பொருள் முழுவதையும் உறுதியாக கை கொண்டேன். இனி வேறொரு பொருளையும் விரும்பேன். நல்ல செய்திருந்தேன். இல்லை இல்லாத என்னன்னா அந்த உலோகாயுதற்ற கொள்கைய முடியடிக்கத்தான் இதுக்குள்ள வந்து சைவ இல்ல இல்ல அவர் தவத்தில மேம்பட்டு எல்லாம் செய்ய போறாருன்றத கொஞ்சம் குறைக்கணும். பவர் அவற்றை அதையும் கொண்டு வரையினம். உலோகாயுதற்ற பிள்ளைன்றத காட்டத்தான் இங்க கொண்டு வரையினம். இனி வேறொரு பொருளையும் விரும்பேன், எல்லை இல்லாத இன்பத்தை அடைந்தேன் என்று வெறும் மகிழ்ச்சியுற்று அவரிடத்தில் விடைபெற்று கொண்டு போயினான். பிரகஸ்பதியின் தாமண்ணிய கர்மம் முடிந்த மகிழ்ச்சியோடு போயினார். அவற்றை சூழ்ச்சி வலிச்சிட்டது. விடைபெற்று சென்ற இந்திரன் விண்ணுலக அரசாட்சியை தன் குமாரனாகிய சைந்தனிடத்தில் ஒப்பித்து இந்திராணியின் மீது ஆசை வைத்து மறுமை இன்பம் கிடைப்பதிலும் அதனை பெருக்கும் கருத்தினாய் மதன நூல் விதிப்படி காம இன்பம் ஒன்றையே அனுபவித்துக் கொண்டிருந்தான். இந்திரன் இவ்வாறு இருக்கும் நாளில் அவனுடைய அரசுரிமையை செங்கோல் நடாத்துகின்ற சைந்த குமாரன் தன்னை தன் அவைக்களத்தில் வந்திருக்கும் முனிவர்களும் தேவர்களுக்கும் தன் எதிரில் இருக்கின்ற ஆசிரியராகிய பிரகஸ்பதியை நோக்கி, பெருமானே, பிரம்மா முதலிய தேவர்களும் முனிவர்களும் சூரபன்மனால் மிகுந்த துன்பமுற்று தங்கள் பழைய மேன்மைகளிலிருந்து தாழ்வடைய வந்த காரணம் என்ன? சொல்லி அருளும் என்று வினவ, அது அத்தேவர்களும் முனிவர்களும் தக்ஷ பிரஜாபதி திரிபுராந்தராகிய சிவபெருமானை ஒழித்து செய்த யாகத்திற்கு புகுந்த பாவத்தால் வந்தது என்று பிரகஸ்பதி கூறினார். அது கேட்ட சைந்தன், இது அதற்கு காரணமாயின் அந்த புற்றொழிலையுடைய தக்கனது வாழ்வையும் அவன் சிவபெருமானை அன்று செய்த யாகத்திலே நிகழ்ந்தவைகளையும் ஒன்றும் ஒழியாமல் அடியேன் அறியும்படி சொல்லி அருளல் வேண்டும் என்றான். பிரகஸ்பதி சைந்தனை நோக்கி, குமாரனே, வெற்றி அடைந்து வாழுதி, நான் சொல்லும் சரித்திரத்தை கேள் என்று சொல்வன்மையோடு அத்தக்கனுடைய சரித்திரத்தை உபதேசிப்பார் ஆயினார். முந்தையோருக்கா படிச்சாங்க அது வேற எங்கேயும் இதுல படிச்சாங்க சிவமகாபுராணத்துல. இதுலதான் அந்த அவர் தசீசி முனிவரோட சேர்த்து வடிவா சொல்லுவினா. திருச்சிட்டம்பலம் தேவகாண்டம் முற்றிச்சு. 6வது காண்டம். நாங்க 6வது காண்டத்துக்கு வந்துட்டோம், முடிவுக்கு வந்துட்டோம். அதாண்டி சச்சண்ட கதையண்டி. கதையிலதான் ததீசின்ற முனிவர் எல்லாம் வருது. அதெல்லாம் மகனின் வலியோனாகி மண்முதலோரை வென்றே 1008 அண்ட அரசு செய்துக 108 காயமதவிலி தளிவின்றாகி கடவுளக்கலக்கன் செய்த தீயசூர் முதல் செற்ற குமரன்றாள் சென்னி வெப்பாம். பிரமதேவன் ஒரு நாள் சத்திய உலகத்தில் உள்ள கோயிலே முனிவர்களும் தேவர்களும் தம்முடைய புதல்வர்களும் பக்கங்களை துதிக்க வீற்றிருந்தார். அப்பொழுது அவர் படைப்பு தொழில் செய்யும்படி முன்னாளில் பெற்ற 10 புதல்வர்களுள் புத்தி சிறந்த மூத்த குமாரனாகிய தக்கன் என்பவன் முன் செய்த தவ வலிமையினால் பிரமாவை நோக்கி, என் பிதாவே, தேவர்களில் முதல்வராகியும் ஞானத்தின் தலைவராகியும் மும்மூர்த்திகளில் உயர்ந்தோராகியும் அழிவில்லாதவராகியும் உயிர்க்குயிராயும் உள்ள முழுமுதற் கடவுள் இன்னார் என்பதை அடியேன் அறியும்படி சொல்லி அருளும் என்று வினாவினார். அதனை பிரமா கேட்டு, மகனே, நீ வினாவிய இது நன்று, சொல்வேன் கேள். விட்டுவோம் யானும் அந்நாளில் நாமே வரம்பொருள் என்று தருக்குற்று போர் செய்த பொழுது சோதி சொரூபமாக எழுந்து வானுலகத்தில் உயர்ந்த சிவபெருமான்
ஒருவரே எல்லாருக்கும் மேலாய கடவுள். இதனை நீ தெளிவாய் என்று கூறினார். அதனை கேட்ட தக்கன் முத்தொழில்களிலும் முத்தொழில்களாகிய திருஸ்திக திதிகளை செய்யும் நீர் இருவரும் கடவுளல்லராக இறுதியதாகிய சங்காரத்தை செய்யும் பரமசிவன் உங்களுக்கு இறைவராயிருக்கும் தன்மை என்னை என் மனமயக்கம் தீரும்படி சொல்லி அருளும் என்றான். சிவபெருமானிய திருவடினால் அவருடைய உண்மை நிலையை அறிந்த பிரமதேவர் அதனை கேட்டு தக்கனே முன்னே வேதங்களை கசடர கற்று உண்மை பொருள் தெரிந்தவாறு நன்று நன்று என்று சிரித்து மந்தனே இறுதி தொழிலாகிய சங்காரத்தை செய்யும் சிவபெருமானை பரம்பொருள் என கொள்ளும் தன்மை என்னை என்று வினாவினாய். பிரம விஷ்ணுக்களாகிய எங்களையும் தேவர்களையும் மற்ற உயிர்களையும் ஈற்றி சங்கரிப்பவர் அச்சிவபெருமான் என்றால் நம்மையெல்லாம் முன்னர் சிருட்டித்தவரும் அவரே அன்று. சங்கார காலத்தில் ஒருவராய் சீவராசிகளை முன்பு தோன்றியவாறே. தனாவாசி ஓம் ஒடுங்க செய்து வரை ஒடுங்க செய்து தாமாய் அவிகாரியாயிருந்து மீட்டும் அன்னையும் அத்தனுமாய் இவ்வுயிர்களுக்கேற்ற தனுகரணதிகளை ரட்சிக்கின்ற பரம சிவனுடைய செய்கை முழுவதும் இத்தன்மையதென்று சொல்லுதற்பாலதோ. இடப்புயத்தினின்றும் வலப்புயத்தினின்றும் உண்டாக்கி திரிசி ரெட்டிய தொழிலையும் தந்து யாமும் உங்கண் மாட்டு இருக்கின்றோம் என்ற எங்களால் முடியும் செய்கை ஒன்றுமில்லை. நம் உயிர்களுக்குயிராய் நின்றியற்றுதலன்றி நம்முடைய மனத்தினுள்ளும் இருந்து நாம் பிழைபடா வண்ணம் காப்பார். நம்முடைய இரு கண்களுக்குள்ளும் உளர். நாம் தம்மை அறியாமல் மயங்கும் போது எம்மிடத்து வந்தருள் செய்வார். தாமும் ஒரு செயலை செய்கின்றவர் போல எம்மோடு ஒருவராக எண்ணிப்படுவார். மண்ணையும் போலவும் மணியும் நாதமும் போலவும் பூவும் மனமும் போலவும் இரத்தினமும் ஒளியும் போலவும் உலகமெங்கும் உள்ளும் புறமுமாய் வியாபித்து நிற்பார். வேதாகமம் முதலிய மேலாகிய கலைகளை எல்லாம் முன்னாளில் அருளிச் செய்தவர் அந்த சிவபெருமானே. அவர் அவைகளை எங்களுக்கு உபதேசிக்க நாம் உணர்ந்தோம். இதனை நீ இந்த நூல்களில் பார்த்தறி இவ்வாறு இருக்க எல்லாரையும் ஒன்றாக மதித்தாய். நீ மிகவும் பேதையோ என்று கூறினார். தக்கன் அதனை கேட்டு சிவபெருமான் அருளிச் செய்த வேதங்கள் பஞ்சபூதங்களையும் உயிர்களையும் மற்ற தேவர்கள் யாவரையும் பிரம என்று சொல்வதென்னை? இதன் உண்மையை அறியாது என் மனம் கவர்ச்சி அடைகின்றது. என் பிதாவே, விரைந்து அதனை சொல்லி அருளும் என்றார். பிரம்மதேவர் தக்கனை நோக்கி, மகனே, இது எல்லாராலும் அறிய முடியாது தன்மை என்று கருதி நான் சொல்வதை நன்கு கேட்குதி. அடியாத முதல்வராகிய சிவபெருமானை குறித்து வேதங்கள் கூறியவைகள் மாத்திரம் விதிவாதமும் ஒளிந்தன துதிவாதமும் மாம். ஆதலால் அச்சிவபெருமானை ஒளிந்த மற்றைய தேவர்களுக்கும் உயிர்களுக்கும் பஞ்ச பூதங்களுக்கும் வேதங்கள் முதலிய முதன்மை
மேலாகவும் புகழலாம். அது உலகத்தில் உள்ளோர் பிராமணங்களை பிரமாணங்கள் பிரமாவாகிய யான் என்று சொல்லுதல் போலும். யாதொரு பொருளை யாவர் வணங்கினாலும் அவ்வணக்கமெல்லாம் சிவபெருமானை போய் அடையும். அதுபோல வேதங்கள் மற்ற தேவர்கள் முதலானவர்க்கு சொல்லுகின்ற புகழ்கள் எல்லாம் எல்லா நதிகளும் சமுத்திரத்தையும் சென்றடையுமாறு போய் சிவபெருமானை சேர்வனவாம். மகனே, இன்னும் கீழ் நான் மேலே சொல்லும் அவைகள் வேத சாலைகளை எல்லாம் எடுத்துச் சொல்லுகின்ற சத்தியமான வேத சாகைகள் எல்லாம் எடுத்து சொல்லுகின்ற சத்திய வசனங்கள் ஆகும். மகனே, இன்னும் கீழ் நான் மேலே வகைகள் வேத சாகைகள்க்கெல்லாம் எடுத்துச் சொல்லுகின்ற சத்திய வசனங்களாகும். அவற்றை கேட்பாய். எல்லாம் பொருட்களையும் படைத்து காத்தளித்து மீண்டும் படைப்பவனும் ஆன்மாக்களுக்கு திருவருள் பாலித்து அவைகளை ஆண்டருளும் தலைவனும் ஆதியந்தமில்லாதோனும் சிவபெருமானே என்றும் சிவபிதாவும் சுத்த சாத்குணங்களை குண்ணியனும் அருவும் உருவமாகும் சுத்தனும் அறிய ஒண்ணாத சோதியும் எங்கும் வியாபித்திருக்கும் ஞான சொரூபியும் அனாதியாயுள்ளவனும் தேவாதி தேவனும் என்றும் அழியாதோனும் ஆன்மாக்களுள் நீங்காதிருக்கின்ற பரமானந்த தாண்டவனும் சிவனே என்று மூவுலகங்களிலும் தோன்றுகின்ற பொருள்களை எல்லாம் பெற்றருளும் பிதாவாகிய திரியம்பகனும் எல்லாருக்கும் சாட்சியாய் நிற்கின்றோனும் தானுவும் பெறனும் தனக்கொப்பாரும் மிக்காரும் இல்லாத கடவுளும் சிவனே என்றும் பெருமையிற் சிறந்தோனும் ஏகனும் அளவிடப்படாத குணத்தையுடையவனும் பிரம விட்டுணுக்களால் அறியப்படாதோனும் ஆண் பெண் அலியன்னும் மூன்று பாலும் இல்லாதோனும் என்பர் யாவர்க்கும் வேண்டியவற்றை வேண்டிய அங்கு இவனும் சிவனே என்றும் பிரமா முதலாய என்ற பசு வர்க்கங்களுக்கெல்லாம் பதியாகிய நின்றருள் செய்யும் பசுவதியும் அவர்களுக்கெல்லாம் நான் தலைவன் என்பதை யாவரும் தெளிய அவர்கள் இறக்க வெந்த சாம்பலையும் எலும்பையும் தரிப்பவனும் சிவனே என்றும் உடம்பெடுத்த பிறக்கும் எவரையும் தன்னுடைய குணத்துள் ஒடுக்கி அவர்களுக்கு தானே புகலிடமாய் நின்ற அவருடைய குணங்களில்தான் புகுதலில்லாதோனும் தன்னுடைய இயற்கை இத்தன்மையதென்று யான் சொல்லுதற்குரிய தேவனும் ஈசனும் சிவனே என்றும் ஒவ்வேதம் கூறும். தக்கனே, இன்னும் ஒன்றை கேள். பிரமா முதலாய நின்ற தேவர்களை எல்லாம் நீக்கி அந்த சிவன் என்றுள்ள ஒரு தனி முதல்வன் தானே முத்தியை விரும்பினாற் கொடுப்பவன் என்றும் அந்த வேதம் சொல்லிட்டெனில் மற்ற யாவர்தாம் தேவராவர். சீவராசிகள் பரமசிவனை உணர்தல் அன்றி பிறவித்துயர நீங்கி மோட்சத்தை அடைவோம் என்று சொல்லுதலானது உருவமில்லாத ஆகாயத்தின் தோலை உரித்துடுப்பதற்கு நிகராகும் என்று உபனிடம் சொல்லிட்டு, அதனால் அச்சிவனே அப்பரம்பொருள் என்பதற்கு வேறு சாட்சியம் வேண்டுமோ? அச்சிவபெருமானை அப்பெரும்பொருளை என்பதனை வலியுறுத்துவதற்கு சொல்லிய வேத வாக்கியங்கள் இன்னும் பலவுல. அவற்றை நினைத்து சொல்ல எனக்கு முடியாது. ஒருவாறு சொல்வேனாயினும் சொல்ல பல நெடுகாலங்களியும் அங்கனன் சொல்லினும் மொழியா. நீ இதனை முன்னே என்னிடத்தில் தருந்தனை ஆயினும் மகனே, இப்பொழுது மறந்தனையோ? விஷ்ணுவையும் என்னையும் வேறு பலரையும் புகழுகின்ற வேதமானது பரமசிவனை துதித்தது போல நமக்கு ஒரு உரியாயினும் சொல்லியதுண்டோ? நம்மை சொல்லியதும் உபசாரமே என்று இவ்வுலகமெல்லாம் அறியும்படி நம்மை அவ்வேதம் முன்னும் பின்னும் விளக்கியதல்லவா? 4 வேதங்களிலும் ஒரு பாகம் சிவபெருமானுடைய பெருமையை எடுத்து பேசும், மற்றொரு பாகம் பிரம விட்டினுக்கள் ஆகிய எம்மையும் மற்ற தேவர்களையும் பஞ்சபூதங்களையும் மற்ற பல பொருள்களையும் பேசும். இது சத்தியம். தக்கோனே இதனை அறியுதி. தக்கோனே தக்கனுக்கு தானே சொல்றேன். பிரம விட்டுணுக்களாகிய நம்மையும் பரம்பொருள் என்று நினைத்து சிவபெருமானைப் போல சிறப்பு செய்கின்ற தீய நெஞ்சினர்களாகிய பதகர்கள்
பாதகர்கள் தீராத துன்பத்தை தருகின்ற வெவ்விய நிறைய படுகொலியில் வீழ்வார்கள். அவர்களை விழுங்கிய அந்நிறியம் உமிழாது. நம்மோடு அச்சுவேறுமானை சமனென சொல்கின்றவர் எப்பிறப்பிலும் துன்பக் கடலுள் ஆழ்வார்கள். நம்மை நித்திரியே நம்மை சிவபெருமானுக்கு அன்பர்கள் என்றும் அவருடைய திருவடி தொண்டை செய்து அவர்களால் வாழும் தேவர்கள் என்றும் நினைத்து தோத்திரம் செய்வதற்கு நாம் அருள் செய்வோம். இங்கென நினையாமல் நம்மையும் பரம்பொருள் என்று நினைக்கின்ற மற்றையோரே நமக்கு பகைவர் என்று எண்ணியே இருப்போம். சிவபெருமான் பசுபதி, நாமெல்லாம் பாசத்தால் பந்திக்கப்பட்டுள்ளலும் பசுக்கள் என்று விதிப்பொருட்டாக வேதங்கள் கூறுகின்றன. உண்மை பொருளை மைந்தனே நீ தெளிய வேண்டினான் சொல்வேன் கேள். யாகங்கள் படைத்தல் காத்தலாகிய அரிய அரசியலை செய்யும்படி சிவபெருமானுடைய திருவடிகளை பூசித்து துதித்த ஆலயங்கள் பலவற்றை காணுதி. அந்த சிவபெருமானுடைய திருவடிகளை பெறாது முக்தி அடைந்தவர்கள் இல்லை. அவருடைய அருளின்றி வாழ்கின்ற தேவர்களும் பிறரும் இல்லை. அவருடைய திருவருளை பெற்றால் அடுதற்கரிய அரும் பொருள்கள் ஒன்றும் இல்லை. அவரன்றி பதிப்பொருளும் இல்லை. இது சத்தியம். ஆனால் அக்கடவுளே சரணன்று அடைகுதி என்று பிரம்மதேவர் தக்கனுக்கு உபதேசித்தார். செய்வடலாம். பிதாவாகிய பிரம்மதேவர் இவ்வாறே சிவபர தத்துவத்தை உபதேசிக்க கேட்டுணர்ந்த தக்கன் தீவின பயனை அனுபவிக்கும் உண்மையினால் மோட்சத்தை விரும்பாதவனாய் யான் சிவபெருமானை குறித்து சவன் செய்து அவருடைய திருவருளால் பிரம்மா முதலிய தேவர்களுடைய வளங்களிலும் மேலாகிய வளங்களை பெறுவேன் என்று எண்ணி அதில் ஆசையுற்று பிரம்மாவை வணங்கி, பிதாவே நீர் உபதேசித்த பரமசிவனையே நான் பரம்பொருள் என்று துணிந்தேன். அவரை நோக்கி பெருந்தவன் செய்து பல வளங்களை பெற விரும்பினேன். யான் தவன் செய்தற்குரிய ஒரு இடத்தை விரைவில் சொல்லி அருளும் என்றான். அவர் அவனை தம்முடைய மனத்தினின்றும் முன்னை நாளில் தோன்றிய மானச வாவி இடத்து போ என்று சொல்லி, அந்த மானசோவர் நீங்க போனான்னு சொன்னீங்க, குளிக்க போனாங்க, அனுப்பினார். தக்கன் பிரம்மசாவி இடத்து போய் மானசபாவி இடத்து போ என்று சொல்லி அனுப்பினார். தக்கன் பிரமாவனிடத்து விடைபெற்று அத்தடாகத்தை அடைந்து அதன் ஒரு சாரில் இருந்து காற்று முளை வெயில் பனி ஆகிய இவைகளுக்கு அஞ்சாமல் பிராணவாயுவை சுடுமுனை வழியாக எழுப்பி மூலாக்கினியை கொஞ்சம் மேல எடுக்கணும். மூலாக்கினியை சுவாசிப்பித்து புருவ மத்தியில் உள்ள அமிர்ததாரியை வீழ்த்தி தன்னுடைய இதய கமலத்தில் உள்ள சிவபெருமானுக்கு அன்பினால் அபிஷேகம் செய்து கொல்லாமை முதலிய அட்ட உட்பங்களை சாத்தி ஒரு பாட்டோடு மானசமமாக ஸ்ரீ பஞ்சாட்சரத்தை விதிப்படி செபித்து பூசனை செய்து தம்மை பதித்திருந்த பந்தித்த பாசத்தை நீக்கி முயலின் ஞானிகளைப் போல 1000 வருஷம் அருந்தவத்தை செய்தான். அதனை சிவபெருமான் திருவுள்ளம் செய்து அவனுக்கு வரம் கொடுக்கும்படி மாதேவியாரோடு சுபாரூடராய் எழுந்து வந்தார். தக்கன் அவருடைய வரவை அறிந்து, அதுதானே ப்ராப்ளம், இருக்கை விட்டெழுந்து என் மெனக்கருத்தும் நிறைவேறினது என்று சொல்லி மிகுந்த அன்பும் மகிழ்ச்சியும் உண்டாக எம்பெருமானுடைய திருவடிகளை துதிப்பேன் என்று எதிர்கொண்டு அவருடைய திருவடிகளை வணங்கி ஒன்று போல 1000 தோத்திரங்களை சொல்லி நின்றான். சிவபெருமான் அவனை நோக்கி, தக்கனே உன்னுடைய வழிபாட்டை மகிழ்ந்தோம், உனக்கு வேண்டியது என்னை சொல்லுதி என்றார். தக்கன் தன் விதி வழியே மதியின் செல்லுதலால் மோசத்தை விரும்பாதவனாய் இவ்வாறு வரம் வேண்டுவான். எம்பெருமானே, இவ்வுலகமும் விண்ணுலகமும் கந்தர்வர் முதலாயினோர் இருக்கு இடங்களும் பிரம விட்டுகளுடைய பதங்களும் திசைகளும் என்னுடைய
என்னுடைய ஆஞ்ஞா சக்கரம் செல்லும்படி அருள் புரியும். உம்மை வந்து துதிக்கும் உயிர்கள் எல்லாம் என்னை வந்து துதிக்கவும், யான் உண்மையன்றி மனத்தாலும் பிறரை வழிபடாதிருக்கவும் வரம் தந்தருளும். தேவர்களும் அவணர்களும் யான் பணித்த பணிகளை செய்யவும், எனக்கு அநேக புதல்வர்களும் புதவிகளும் உண்டாகவும் அருள் செய்யும். உம்முடைய சத்தியாகிய உமாதேவியார் எனக்கு மகளாக நீ மறையவராய் வந்து அன்பினோடு திருமணம் செய்தருளும் என்று இவ்வரங்களை தக்கன் வேண்டினான். சிவருமான் அவற்றை கேட்டு, தக்கனே இது நன்று, இவ்வரங்களை உனக்கு தந்தோம், நீ நன்னறியில் நிற்பாயாயின் இவ்வரங்கள் நிலைபெறும் என்று அருள் செய்து அந்தர்த்தனமாயினர். வரம் பெற்ற தக்கன் சிவருமானை துதித்து பெருமகிழ்ச்சி உற்று பிரமாவை வரும்படி நினைத்தான். அவர் அதனை தெரிந்து அவனுக்கு சிவபெருமான் கொடுத்த வரங்களையும் இனிமேல் வரற்பாலன எல்லாவற்றையும் ஞானத்தால் அறிந்து, தக்கன் நெடுங்காலம் சிவபெருமானை நேர்த்து தவம் செய்தவாறு நன்று என்று பெருமூச்சு விட்டு சிரித்து, தக்கன் மோசம் அடைந்து உய்யும்படி யான் உண்மையாகிய சிவபர தத்துவத்தை உபதேசித்தான். இவன் தன்மையனாயினான். ஐயோ, இனி என் செய்வேன்? நாடோறும் அமுதத்தை ஊற்றி வளர்த்தாலும் வேம்பு கற்பது போமோ? சிவனே பரம்பொருள் என்று அறிந்து போய் இந்நாள்காரும் மேலாகிய தவத்தில் இருந்து உலகில் என்றும் நீங்காத பழி பாவங்களை பெற்றான். விதியை யார் விளக்க வல்லார்? இனி யான் செய்வதென்ன என்று மனத்துயரமுற்று விரைந்து ஆசி கூறிக்கொண்டு தக்கனை அடைந்தார். அவன் இங்கே ஒரு நகரத்தை செய்குதி என்றான். பிரமா விரைவில் செய்வேன் என்று தன் கைகளால் தசபுரி என்று ஒரு நரகத்தை பொன்னுலகமும் நாணும்படி பூமியிலே செய்தார். தக்கன் அந்நகரில் சென்று அதனை பார்த்து மனமகிழ்ந்து, விண்ணலகத்தில் உள்ள நகரில் ஒன்றும் இதற்கு நிகரில்லை, இதற்கிணை இதுவே என்று பிரமாவினிடத்து அன்பு செய்து கோயிலுள் புகுந்து முனிவர்கள் தூக்க சிங்காசனத்தின் மீது ஐஸ்வர்யங்களோடு வீற்றிருந்தார். சிவபெருமானிடத்தே தக்கன் வரம் பெற்றதை தமது குருவாகிய வியாழன் சொல்ல இந்திரன் முதலாகிய தேவர்கள் கேட்டு அஞ்சி அவனிடத்து வந்தார்கள். அசுர குருவாகிய சுக்கிரன் தேவர்கள் யாவரும் தக்கனிடத்து போய் அவனை வழிபாடு செய்தமையை தெரிந்து இந்திரனுக்கு படிங்க. இந்திரனுக்கு பயந்து மேருமலையின் ஒரு சாராளர்களை அளந்து சாரலில் இருந்த அசுர ராசனை அடைந்து, அரசனே, உனது துன்பம் நீங்கியது, இனி நீ அஞ்சாதே. இந்திரனுக்கு தக்கன் தலைவன் ஆயினன். இனி நீ அத்தக்கனை அடைகுதி என்றான். அசுரராசன் அதனை கேட்டு மனத்தில் மகிழ்ச்சி மிகுந்து கிளைஞர்களோடும் தக்கனிடத்து போயினான். சூரியன் முதலாகிய கிரகங்களும் நட்சத்திரங்களும் தேவர்களும் திக்கு பாலகர்களும் பாதாளவாசிகளும் பிறரும் அவரிடம் வந்தார்கள். இவர்கள் யாவரும் தக்கனுடைய கால்களை வணங்கி சிவபெருமானுடைய திருவருத்திரத்தை புகழ்ந்து நின்றார்கள். இவ்வாறு பிரமா முதலிய அனைவரும் தங்கள் கடமை தொழிலாக நினைந்து நாள்தோறும் வந்து வழிபட, செயற்பாலனவற்றை அறியாத தக்கன் தன் குடை நிழலும் ஆஞ்ஞா சக்கரமும் ஒவ்வுலகும் செல்ல இருந்த அரசு ஆற்றினான். திருச்சிற்றம்பலம். தக்கன் மகள் பிரமாவனுடைய பாதத்தில் பிறந்தவளும் கற்பினால் அருந்ததியினும் மேற்பட்டவளும் உலகளுக்கெல்லாம் இறைவியும் அழகில் சிறந்தவளும் ஆகிய வேதவெள்ளி என்பாளை தக்கன் விவாகம் செய்து ஆதிசேஷன் 1000 இரத்தினங்களை ஈன்றாற்போல 1000 புதல்வர்களை பெற்று அவர்களுக்கு உபநயனமும் வேதாத்தியனமும் செய்வித்து அவர்களை நோக்கி, நீவீர் யாவரும் மானசவாவியிற் போய் சிவபெருமானை தியானித்து தவம் செய்து உயிர்களை சிருஷ்டிக்கும் வரத்தை பெற்று இங்கே நீங்கள் தான் செய்த மாதிரி என்று சொல்லி அனுப்பினான். புதல்வர்கள் அவனை வணங்கி விடைபெற்று கொண்டு மானசவாவியிற் சென்று அதிலே மூழ்கி சிவபெருமானை நோக்கி நெடுங்காலம் தவம் செய்து கொண்டிருந்தார்கள். அப்பொழுது நாரத முனிவர் அங்கே வந்து, நீவீர் ஜலத்தினின்று தவம் செய்து மிக வருந்துகின்றீர்கள், நீவீர் விரும்பியது யாது சொல்லுங்கள் என்று வினவிரு.
அவர்கள், முனிவரே கேளும், எமது பிதாவின் அனுமதியினால் படைத்த தொழிலை பெறும்படி சிவேருமானை நோக்கி தவம் செய்கின்றோம் என்றார்கள். அதனை கேட்ட நாரத முனிவர் கையோடு கைதட்டி சிரித்து, இதுதானா சிவேருமான் பெரும் வரம் என்று கூறி பின்னும் சொல்வார். சிவேருமானை தீகரணங்களாலும் வழிபட்டு அருந்தவற்றை செய்து முப்பாசங்களாலும் நீங்கிதற்குரிய வழியை சிந்தியாமல் குற்றத்தையுடைய படைப்பு தொழிலுக்கா ஆசை வைத்தீர்கள். அருந்தவத்தை செய்து நீவீர் இனி அடைகின்ற சிருஷ்டி தொழிலின் முறையை சொல்ல கேட்குதிரி. அதனால் பெருந்துன்பத்தை தருகின்ற பிறப்பும் இறப்பும் வருவது அது உங்களுக்கு இனியதோ? இப்பொழுது நீ விரும்பிய படைப்பு தொழிலை செய்யும். பிரம்மாவினுடைய 5 தலைகளுள் ஒன்றை சிவேருமான் தமது திருக்கரத்தாற் கிள்ளும்படி அப்பிரமா செய்த தீமையையும் அதனால் அடைந்த பழியையும் அதனால் அடைந்த பழியையும் நினைக்கின்றீரோ? பிரம்மா முன்னொரு காலத்தில் என்னை அல்லாது கடவுளில் இல்லை, யானே யாவர்க்கும் முதல்வன் என்று கூறி விஷ்ணுவோடு நெடுங்காலம் போர் செய்து பின்னர் தம் முன்னாற் சிவபெருமான் சோதியாய் எழுந்தருளக் கண்டு அதன் முடியை தேடும்படி அன்னப்பட்சி வடிவம் கொண்டதையும் அறிந்தீர்களோ? எள்ளுக்குள் எண்ணெய் போல எங்கு நிறைந்த சிவபெருமானே எல்லாவற்றையும் படைக்க அப்புறமா அக்கடவுளுடைய மாய வலையில் அகப்பட்டு எல்லாம் நம்மால் உண்டாயின என்று அகங்காரங்கொண்டிருப்பார். ஆசையோடு உயிர்களை சிருஷ்டிக்கும் தன்மையால் பெரும் பயன் பெருமை அல்லது வேறு யாது? முனிவர்களே, நான் சொல்வதை கேள்மேன். இது நல்லதென்று ஒருவர் ஒரு பொன் விலங்கை தமது கால்களில் பூணலாகுமோ? ஒருவர் எவ்வளவு இன்பத்தை விரும்பினாரோ அவருக்கு அவ்வளவு துன்பம் வந்தடையும். இது சத்தியம். நீ விரும்பும் படைப்பு தொழிலை செய்வீராயின் கையகப்படுத்துகின்ற துன்பம் எல்லாம் துன்பம் என்னும் கடலில் ஆழ்வீர்கள். அன்றியும் சிவபெருமானை மறந்து யாமே பரம்பொருள் என்று எண்ணுவீர்கள். நுமக்கடாத தீவினைகளை பலவற்றையும் செய்வீர்கள், மயக்கமடைவீர்கள், பேருணர்வை நீங்குவீர்கள். ஆதலால் இந்த படைப்பு தொழிலை விட்டு விடுங்கள். மோட்சத்தை அடைவதற்குரிய மேலாகிய இளமையை முயன்றடையுங்கள். அதற்கேற்ற நெறியொன்றை காட்டி அது இத்தன்மையாது என்பதை முடியுமோ? இங்க சொல்ல முடியுமோ? எங்க நிக்குது உலகிலே அதனை பெரும்படி இருந்தவர் பலர். இவரே அல்லாத மற்றையோரும் சில சொல்கின்றேன் கேள்வின். அவர்கள் சிவனடியார் அல்லது தமக்கு சுற்றம் வேறில்லாதவர்கள். அச்சிவபெருமானுடைய திருவடி தாமரைகளை அன்றி வேறு பற்றி இல்லாதவர்கள். மிகவும் இனிய குணத்தினர், எவ்வகை குற்றங்களும் இல்லாதவர். அன்பினாற் சிவத்தை அடைபவர். ஆணவ மலத்தின் வழியை கெடுத்து திருவருள் ஒழிகின்ற அறிவி சிறந்தோர். எப்போதும் சிவபெருமானை அடைக்கலம் என சார்ந்து வாழ்பவர். சொல்ல முடியாத பெருமை உடையோர். ஆதலால் நீ விரும் அவர்களைப் போல் எவ்வகை பற்றுமில்லாத மேலான நெறியை அடைந்து மோட்சத்தை பெறுதீர். பெருஞ்செல்வங்களை பெற்று அதனால் அறிவிழந்திருக்கின்ற உங்கள் பிதாவாகிய தக்கன் பணித்த பணியை தவிர்தீர் என்று நாரதர் உபதேசித்தார். மோட்சத்தை பெறுவதற்குரிய ஊழினை உடைய தக்கனுடைய புத்திரர்கள் 1000 வரும். 1-2 1000. அதனை கேட்டு ஒரு பக்கத்தில் என்னன்னு ஞாபகம் வச்சிருமோதியா, ஒரு பக்கத்தில் தமிழ் யோசித்து தமது பிதாவின் சொல்லினும் அது சிறந்ததே என்று உறுதி செய்து, பிள்ளைங்களுக்கு கொஞ்சம் மூளை இருக்கு, நாரத முனிவருடைய பாதங்களையும் வணங்கி துதித்தார்கள். அவர்கள் அவர்களுடைய முதுகை தடவி சிவபெருமானுடைய புகழ்களை எடுத்து துதித்து கொஞ்சம் குரோல் பண்ண உள்ள மேலும் கொஞ்சம் உபதேசித்து தமது பிதாவின் சொல்லினும் அது சிறந்ததே என்று உறுதி செய்து நாரத முனிவருடைய பாதங்களை வணங்கி துதித்தார்கள். அவர்களுடைய முதுகை தடவி சிவபெருமான புகழை எடுத்து துதித்து மோட்சத்தை விரும்புகின்ற ஞானிகளுடைய நிலைமையை தெளிவாக அறிவுறுத்தி மந்திரங்களையும் கிரியைகளையும் உபதேசித்து அவர்களுடைய பழைய உணர்வை மாற்றி வேறொரு உண்மையான ஞானத்தை உதவி புதல்வீர்கள். நீவிர் யாவரும் நாம் உபதேசித்தபடி
மகா தவங்களை செய்து மோட்சத்தை அடைமின் என்று கூறி ஆகாயத்துக்கு போயினார். தக்கனுடைய தக்கனுடைய குமாரர்களால் தக்கனுடைய குமாரர்கள் 1000 பேரும் அந்த நாரத முனிவரை புகழ்ந்து அவருடைய பாதங்களை வணங்கி அவர் உபதேசித்த முறையை கடைபிடித்து காம குரோத முதலிய உறும்புகள் எல்லாவற்றையும் பற்றற களைந்து மௌனிகளாகி மானச பாவியில் அருந்தவன் செய்து மோசமடைந்தார்கள். மோட்சமடைந்தார்கள் புதல்வர்களை தத்துவக்கு அனுப்பிய தக்கன் என் குமாரர்களுடைய செய்கை இன்னும் தெரிந்ததில்லை என்று சிந்தித்து ஞானத்தினால் நோக்கி மானச வாவியில் தன் சொற்படி போயிருந்து தவஞ்செய்த புதல்வர்கள் மாட்டு நாரதர் வந்து தன் சொல்லை குற்றம் என்று கூறி அவர்கள் கருத்தை மாற்றி ஞானத்தை உபதேசித்து நல்வழியில் நிறுத்தி போயினார் என்றும் அவர்கள் யாவரும் அவருடைய உபதேச நெறியில் நின்று ஒருவரும் தப்பாமல் மோட்சம் அடைந்தார்கள் என்றும் தனக்கு இனி புத்திரர்கள் இல்லை என்றும் தெளிந்து வருத்தமுற்றிருந்து பின்னும் 1000 புதர்களை பெற்று எல்லாரும் ஒன்றோட நிக்கிறீங்க, எல்லாரும் வேண்டாம், நீங்கள் எல்லாம் ஒன்றோட நிக்கிறீங்களா? 1000 பெற்று என்ன 1000 புதர்களை பெற்று வேதாத்திய அஞ்சனம் செய்து விட்டு நீவிர் மானச வாவியிற் சேர்ந்து சிவபெருமானை நோக்கி தவஞ்செய்து திருட்டிக்கும் வரத்தை பெறுதீர் என்று சொல்லி அனுப்பினார். அப்புதல்வர்கள் அதனை கேட்டு நன்றன்று பிதாவினுடைய பாதங்களை வணங்கி விடவெற்று மானச வாவியிற்று போய் தவஞ்செய்திருந்தார்கள். முன்பு சென்ற நாரத முனிவர் ஒரு உபாயத்தை எண்ணி அவர்களிடத்தும் வந்து நீவிர் யாவர் எப்பொருளை விரும்பி தவஞ்செய்கின்றீர்கள், கபடம் இல்லாத மனத்தினை உடையவர்களே, எனக்கு அதனை சொல்ல வேண்டும் என்றார். அதை கேட்ட தக்கனுடைய குமாரர்கள் நமது தந்தை தச பிரஜாபதி அவனுக்கு சிவபெருமான் கொடுத்த வரத்தினால் பிறந்த புதல்வர்கள் யாங்கள். அவன் உடம்பும் உயிரும் வருந்த சிவபெருமானை நோக்கி தவஞ்செய்து சிருட்டி செய்யும் வரத்தை பெறும்படி எங்களை தடாகத்துக்கு அனுப்பினார் என்று கூறினார்கள். நாரத முனிவர் அதனை வினாவி, நல்ல தவங்களை செய்பவர்களே, பரமசிவனுடைய பாதார விந்தங்களையே புகலிடமாக கொண்டு அவற்றை அடைதலே தவத்தின் பயன் என்று எண்ணீர் அல்லீர். யாவர் தாம் குற்றமில்லாதவர், எல்லாவற்றையும் அறிந்தும் தவஞ்செய்து திருச்சி தொழிலையே அடைய விரும்பினீர். பிறப்புகளை நீக்க விரும்பினீர் அல்லீர். பின்னர் அஞ்ஞானத்தை நீக்குவீரோ? இதனால் உமக்கு வரும் பெருமை யாது? நீங்கள் கைக்கொண்ட இந்நிலைமை அழுக்கு படிந்த சரீரத்தை உடையோர்கள் பரிசுத்தமாகிய நீத்துறையை அடைந்தும் அதனால் தம்மிடமுள்ள அழுக்கை கழுவி கொள்ளாது சேற்றில் மூழ்குதலை போலும் மேலாகிய இத்தவத்துக்கு விலையாக நீர் பெறும் சிருட்டி தொழில் நெடுங்காலம் உலகத்திலே சிறப்போடு இருந்தால் ஏதுவாமின்றி நிலையாகுமோ? நாசோற்பத்தி பத்தியும் துன்ப இன்பங்களும் இல்லாத மோட்சம் ஒன்றே உயிருக்கு உறுதி பயப்பதாகும். நீவிர் அபியல்பினுடைய மோட்சத்தை விரும்புகின்றீர். ஆயின் பிறப்புகள் உண்மை விட்டு நீங்குமோ? குழந்தைகளுடைய மனமும் பெண்களுடைய மனமும் பிதற்றோர் மனமும் போல மெய்நூல்களும் தாம் கொண்ட கோட்பாட்டையே சாதிக்க பெறுவனமாமன்றி வேறொன்றாமோ? ஆதலினால் தவஞ்செய்து படைப்பு தொழிலை பெறும்படி உங்களுக்கு கற்பித்தவன் உங்கள் பிதாவாகிய தக்கனேயாயின் அவன் சிவபெருமானார் பெரிய வரங்களை பெற்று அவர்களுடைய பாத தாமரைகளை பற்றி செய்யாத தன்மையால் அறியாமையுடையவனானான். அவன் தன்மையன் ஆதலால் அவனுடைய குமாரர்களாகிய நீங்களும் தன்மையினரே. தன்னை அடைந்து வழிபட்டவருடைய தீமைகள் எல்லாவற்றையும் நீக்கி முத்தியடையும்படி பேரர்களோடு உபதேசிப்பவன் அல்லவா?
நன்னறி போதித்தும் ஆசாரியனாவான். உமக்கு முன் பிறந்த 1000 புதல்வர்களும் தக்கனுடைய பணியினாற் படைப்பு தொழிலை வேண்டி தடாகத்தில் வந்து தவஞ்செய்த பொழுது அவர்களுடைய அஞ்ஞானம் கெடும்படி உபதேசித்து ஞான நெறியில் நிலைபெறச் செய்து மோட்சத்தை அடைவித்தோம் என்று நாரத முனிவர் கூறினார். தக்கனுடைய குமாரர்கள் அவனுடைய பாதங்களை சிரமேற்கொண்டு வணங்கி சிறியன்கள் உய்ய வேண்டுமென்று திருவுளம் செய்து எங்கெழுந்தருளி வந்தீர். நீர் உபதேசிக்கும் மெய்நெறி இன்னாதென்று அறியேன். எமக்கு அதனை சொல்லி அருளும் என்றார்கள். நாரத முனிவர் மிக்க அன்போடு அவர்களுக்கு அருள் புரிந்து யான் உமக்கு ஞானத்தை போதித்து ஐம்புலன் வழியே சென்று மதிமருண்டு இன்ப துன்பங்களை துழலுகின்ற பிறவியை இனி தொலைப்பேன் என்று அதனை உபதேசிப்ப. சிறுவர்கள் சிவபெருமானுடைய திருவடிகளை அவர் அருளால் வழிபட்டு வழிபடுகின்ற பெரியோர்கள் அருட்டிக்கும் பாதங்களும் 4 அவர்கள் அடையும் பதங்களும் 4. அதற்குள் ஞான பாதத்தில் நிற்போர் பெறுவது எல்லாவற்றிலும் உயர்ந்த கதியாகும். அதுவே முத்தி என்று பரிபாகமுற்ற சொல்லப்படுவதல்ல சொல்லப்படும். அது சிவநேசம் செல்வர்களாய் இருவினையொப்பு மல பரிபாகமுற்ற ஞானிகளால் அறியப்படுவதல்லது தேவர்களாலும் அப்படி சொல்லுவினம். அறிய முடியாதது அந்த ஞான பாதத்தில் நிற்போர் சிவபெருமானுடைய திருவடிகளை அடைவர். துன்பமயமாகிய இந்த பிறவி பெரும் சொல்லுதற்கரிய அருஞானத்தோடு இயந்து எந்நாளும் பேரின்பத்தை அனுபவித்திருப்பர். ஆதலால் நீங்களும் அந்த நெறியில் நின்று ஞான யோகத்தினால் மோட்சத்தை அடைகுவீர் என்று சிவாகமத்தின் ஞானபாதம் பொருள் முழுதையும் நாரத முனிவர் சிவபெருமானுடைய திருவருளினால் அவர்களுக்கு உபதேசித்து அவர்கள் யாவரையும் அந்நெறியில் நிற்கும்படி நிறுத்தி ஆகாய வழி கொண்டு சென்றார். தக்கனுடைய குமாரர்கள் 1000 ஒருபாடு பொருந்திய மனதோடு மேலாகிய ஞான மார்க்கத்தில் நின்று சிவபெருமானுடைய திருவருளினால் மோட்சத்தை அடைந்தார்கள். தக்கன்தான் குழப்பினது அப்ப எல்லாத்தையும். நல்ல இவ்வாறு நாரத முனிவருடைய உபதேச நெறியில் நின்று தன் புத்திரர்கள் 1000 மோட்சத்தை அடைதலும் தக்கன் தவஞ்செய்ய சென்ற என் புதல்வர்களுள் இன்னும் வந்திலர் எங்கே போயினார்கள் என்று அயர்ந்து ஞானத்தால் நோக்கினான். நோக்கும் பொழுது நாரத முனிவர் அவர்களை அடைந்து ஞானத்தை உபதேசிக்க அவர்கள் அதனை உணர்ந்து அந்நெறியில் நின்று மோட்சம் அடைந்தார்கள் என்பதை அறிந்தார். அறிதலும் தக்கனுக்கு கோபம் இருந்தது. மனம் வருந்தி
உயிர் பதைத்தது, துன்பம் வளர்ந்தது, உடம்பு வியர்த்தது. தக்கனுடைய இந்த கோபத்தினால் கிரகங்கள் ஆகாயத்தில் நின்று பயந்து ஓடின. நிலவுலகம் எல்லாம் இடங்கின. தன் புதர்வர்களுடைய செயலை அறிந்து இவ்வாறு தளர்ந்து சோர்ந்த தக்க நாரத முனிவருடைய வாயத்தை நினைத்து கோபம் கொண்டு பரமசிவனிடத்து வரத்தை வேண்டி என் புதல்வர்களே எனக்கு இல்லாமற் செய்த நாரதன் இனி நாள்தோறும் எண்ணம் மிகுந்து உலகமெங்கும் உழன்று திரிய கடவன் என்று சபித்து இனி தவன் செய்வதற்காக புத்திரர்களை பெறேன். புதர்களை பெற்ற போதும் இனி பெண்களையே வருவேன் என்று உறுதி செய்து சுபுத்தி புத்தி சுரசை திருத்தி துட்ட கிரிய கீர்த்தி சிரத்தை இலச்சை மேதா கத்தி சாந்தை பாபு கியாதி சம்பூதி நேரி சன்னதி மிருதி பிருதி ஊட்சை அனுசுயை சுவா கமை சுவதை என்னும் 23 பெண்களை பெற்று அவர்கள் சுபுத்தி முதலிய முதற் 13 பெண்களையும் தருமருக்கும் மற்றக்கியாதி முதலிய 10 பெண்களையும் பிருகும் அரிசி புலத்தியர் அங்கிரர் புலகர் வசிட்டர் அத்திரி அக்கினிகிறது பிதரா என்னும் 11 முறையே விவாகம் செய்து கொடுத்தான். இவருள் தருமர் 27 புதர்களை பெற்றார். பிறகு விதாதா தாதா என்று 2 புத்திரர்களையும் இலக்குமியையும் பெற்று இலக்குமியை விட்டுனுவுக்கு மனம் செய்து கொடுத்து தவத்தில் இருந்தார். மரீசி 4 பெண்களை பெற்றார். இவர்கள் வழியிலேயே பலர் பிறந்தார்கள். புலத்தியர்களை பெற்றார். புலத்தியர் பல பிள்ளைகளை பெற்றார். அங்கீதீரன் பரதன் என்னும் 2 புத்திரர்களையும் 4 புத்திரிகளையும் பெற்றார். அவர்கள் குடியிற் பிறந்த முனிவர்களும் பலர். புலகர் தத்தாத்திரியை பெற்றார். அவர் வம்சத்தில் கும்பர் பிறந்தார். வசிட்டர் ஒரு புத்திரியையும் 7 புத்திரர்களையும் பெற்றார். அத்திரி சத்தியேந்திரன் சந்திரன் சனி சங்கதானன் என்னும் புத்திரர்களை பெற்றார். அக்னி 3 புதர்களை பெற்றார். கிரது 3 புதர்களை பெற்றார். பிதராமேனை பூமி என்னும் 2 பெண்களை பெற்றார். அந்த மேனையை மலையரசன் மனம் செய்தான். பூமியை மேருமலை மனம் செய்து மந்திரகிரியை பெற்றது. அம்மந்திரன் தவன் செய்து சிவபெருமான் தன்னிடத்தில் எந்நாளும் எழுந்திருளி இருக்க பெற்றது. மேருமலை பின்னர் வேலை என்பவளை பெற்று வர்ணனுக்கு மனம் செய்து கொடுக்க அவன் சரவணி என்னும் பெண்ணை பெற்று பிராசினன் என்பானுக்கு மனம் செய்து கொடுத்தான். அவன் 10 பிள்ளைகளை பெற்றான். திருச்சிற்றம்பலம். சந்திரசாச படலம். எத்தனை மணி? 83 இருக்கு. இவ்வாறு பல கிளைகள் பல்கவிருக்கின்ற தக்கன் அதன் பின்பு நான் மீன்களுள் 27 பெண்களை பெற்று தக்கன் அவர்களை அழகிச் சிறந்த சந்திரனுக்கு மனம் செய்து கொடுத்து அந்த 27 மீன்களும் தான் நட்சத்திரங்கள். அவனை நோக்கி நீ 27 மனைவியர்களிடத்தும் ஒரே தன்மையாய் அன்புடையவனாயிரு. யாருக்கு சொல்றார்? சந்திரனுக்கு. அதான் அவர் செய்கிறது. சிலரை அன்பினோடு புணர்ந்து சிலரை இகழ்ந்து வெறுத்தல் செய்யாது என்று ஒரு சமமா பாவிக்க சொல்லிதான் அந்த 27 பேரையும் கல்யாணம் செய்து கொடுத்தார். சந்திரன் மனைவியர்களோடு விமானத்தின் மீது ஏறி தன் பதத்தை அடைந்து எல்லாரிடத்தும் சமத்துவான அன்பு பாராட்ட கூட எண்ணி ஒரு நாளைக்கு ஒருவராக பிள்ளையாண்டி வாசிக்கும். ஆர்வத்துல சந்திரன் கதையை ஆர்வத்துல அப்படியே மறந்து 20 பேரை கல்யாணம் முடிச்சு ஃபிளைட்ல போறேன். ரோஹிணியோடையும் கார்த்தியோட ஒரு தன்மையாகிய அன்புடையவனாயுது. சிலரை அன்பினோடு உணர்ந்து சிலரை இகழ்ந்து வருத்தல் செய்யாதே என்று கூறி அப்பெண்களோடு அனுப்பினான். சந்திரன் மனைவியர்களோடு விமானத்தில் ஏறி தன் பதத்தை அடைந்தார். எல்லாரிடத்தும் சமத்துவமான அன்பு பாராட்டி கூட எண்ணி ஒரு நாளைக்கு ஒருவராக அவர்களோடு உணர்ந்து கொண்டு வந்தான். மறுநாளில் அவர்கள் கார்த்திகையும் ரோஹிணியையும் பேரழகாக இருந்தமையால் அவர்கள் இருவரை மாத்திரம் மிக்க ஆசையோடு உணர்ந்து மற்ற 25 மனைவியர்களையும் புணராமல் வெறுத்து திரிந்தான். அவர்கள் கோபம் கொண்டு வருந்தி தந்தையாகிய தக்கனிடத்தில் போய் தங்கள் கோபம் கொண்டு வருந்தி தந்தையாகிய தக்கனிடத்தில் போய் இந்நிகழ்ச்சியை சொன்னார்கள். அவன் சினந்து சந்திரனை கலைகள் இந்நிகழ்ச்சியை
தேய்ந்து தேய்ந்து. ம். இல்லையாகுக. அதானே அந்த சேர்மன் அந்த அது அது பிறகு இந்த சந்திரன் தேய்ந்து வளர்ந்தது. தேய்கிறதா அதான் சேர்மான் தூக்கி இப்ப தலையில ஓ, வச்சு விட்டு. தலை வச்சு ம். தந்தையாகிய தக்கனிடம் போய் இந்நிகழ்ச்சியை சொன்னார்கள். அவன் சினந்து சந்திரனுடைய கலைகளை யாவும் தேய்ந்து இல்லையாகுக என்று சாபம் கூறினான். ம். இந்த சாபத்தினாலே பொய் சொல்பவனுடைய புகழ் குன்றுமாறு போல சந்திரனுடைய கலைகள் நாளுக்கு ஒன்றாக குறைந்தன. குறைவு. இப்படி 15 நாட்கள் கழிந்த பொழுது 15 கலைகளையும் இவன் சந்திரனே என்பதற்கு சாட்சி சொல்லுதல் போல ம். அவனிடத்து ஒரு கலை மாத்திரம் இருந்தது. அதைத்தான் அதனால் அவன் ம். மயங்கி மெலிந்து வெட்கி இந்திரனை அடைந்து தக்கனுடைய சாபத்தால் ஒரு கலையோட தான் போவார். ம். ஓ ம். மயங்கி மெலிந்து வெட்கி இந்திரனை அடைந்து தக்கனுடைய சாபத்தால் என்னுடைய கலைகள் அனைத்தும் அழிந்து ம். இந்த கலை ஒன்று மாத்திரம் நிற்கிறது. ம். இன்றைக்கு இவ்வொரு கலையும் அழியுமோ ஆயின் மேலாகிய என் இயல்பு ஒன்றும் ம். பெருந்தொல்லையும் எங்கும் பரவி என் புகழும் அழியும் வசையாகும். இனி செய்வதென் யான் ஒன்றையும் அறியலேன். அரசனே, எனக்கு ஒரு புத்தி சொல்லு என்று சொல்லி இறங்கி ஏங்கி தாங்கற்கரிய துன்பக் கடலுள் மூழ்கினான். ம். இந்திரன் அவனை தழுவி என் பாங்கனே என்றா ஃப்ரெண்ட், பாங்கன் என்ற ஃப்ரெண்ட், ம். ம். அஞ்சாதே என்று சிலவற்றை சொல்வான். நீ முன்னொரு காலத்திலே திருக்கைலாச மலையில் விநாயகக் கடவுளுடைய முதிரை ம். முதிரை வர்க்கங்களை உட்கொண்ட பெரிய திருவயிற்றையும் திருக்கரத்தில் உள்ள மோதகத்தையும் பார்த்து சிரித்தாய். அவர் கோபித்து அதான். ஆ. 4ஆம் புறை, அதான் யாரும் திருவயிற்றை 4ஆம் புறையை பார்த்து இவர் சிரிச்சவராம். ஆ. 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 திருக்கரத்தில் உள்ள மோதகத்தையும் பார்த்து சிரித்தாய். ம். அவர் கோபித்து உன்னை யாரும் காணாராய் நிந்த செய்து அரும்படி நீசர் போலாகுதி என்று சபித்தார். அந்த சாபத்தால் அன்று தொட்டு யாவரும் மிக நிந்தித்து உன்னை நோக்காராய் அகல நீ வெட்கி ஆகாயத்தில் சஞ்சரியாது ஒடுங்கினாய். பிரம்மா முதலிய தேவர்கள் அது கண்டு கைலாசத்துக்கு சென்று விநாயகர் கடவுளுடைய திருவடிகளை பணிந்து, சந்திரன் உம்முடைய மேன்மையை கருதாமல் உம்மை இகழ்ந்து நீ கூறிய சாபத்தினால் நீசத்துவம் அடைந்து வருந்தி ஒடுங்கினான். அவன் உலகத்திற்கு வேண்டியவன் ஆகையால் தேவரீர் வித்த சாபத்தை வருஷத்தில் ஒரு நாளைக்கு வருஷத்தில் ஒரு நாளைக்கு விநாயகர் கடவுள் வசிக்கும்படி திருவருள் செய்யும் என்று பிரார்த்தித்தார்கள். விநாயகர் கடவுள் அவ்வாறு அருளிய ஆவணி மாதத்து பூர்வ பக்ஷ சதுர்த்தியில் உலகோர் உன்னை பாராது இருந்து அக்கடவுளுக்கு விசேஷ பூசை செய்வேன். இந்த பழியொன்று முன்னமே இருக்க இப்பொழுதும் புதியதொரு துறையும் பெற்றாய். பொலிவும் அழகும் நீங்கினாய். சந்திரனே, நீ மதிகட்டாய். இனி நீ விரைந்து சென்று நிகழ்ந்ததை பிரமதேவனிடத்து சொல்லுதி. அவர் தம்முடைய மகனாகிய தட்ச பிரசாதிபதியை வேண்டி உன் சாபத்தை நீக்குவார் என்று இந்திரன் கூறினான். சந்திரன் அதனை கேட்டு அப்படியே சிரமேற்கொண்டு இது நன்று, நீ கூறியபடியே செய்வேன் என்று விரைவில் எழுந்து சத்திய உலகத்தை அடைந்து பிரமாவை வணங்கி தன் மாதுளனாகிய தக்கன் கூறிய சாபத்தை அவருக்கு சொல்லி உமது குமாரனுக்கு புத்தி புகட்டி என்னுடைய உற்சாகத்தை நீக்கி என் கவலையை ஒழித்தள்ளும் என்று வேண்டினான். அதற்கு பிரம்மா சொல்லுகின்றார், தக்கன் என்பான் தன் மனம் போன வழியில் மற்றொருவர் சொற்படி ஒன்றையும் செய்யான் என்று என் சொல்லை சிறிதும் கொள்ளான். யானும் அவன் மாட்டு செல்லேன். அவன் முன்னே தக்கன் அல்லன், எல்லாருக்கும் தலைவனாய் நின்றான். இனி வேறு சொல்வதென்னை? அவன் முன்னாளிலே பரமசுனுடைய அரிய பெரிய குணங்களை எல்லாவற்றையும் யானை உபதேசிக்க உணர்ந்து அவரை நோக்கி பலகாலம் செய்த தவத்தினால் இந்த எல்லை இல்லாத செல்வத்தில் இருந்து பின் அக்கடவுளையும் சிறிதும் எண்ணானாயினான். யாவரேனாயினும் தமக்குள்ள எந்த குறைகளையேனும் அக்கினி சொரூபராகிய சிவபெருமானுக்கு சொல்லி வேண்டலாம். இப்போதை தக்கன் முன்னே ஒரு வார்த்தை ஆயினும் சொல்லாகுமோ? அத்தக்கன் கண்ணில்லாதவனும் புத்தியில் இல்லாதவனும் கல்லுண்டு கழித்தவனுமாகிய ஒருவன் பூமியில் விரைவில் வழிகொண்டு சென்றாற் போல
மேலாகிய செல்வத்தின் அழுந்தி யாவரையும் மதிக்கின்றனர். நீதியை செய்ய அறிகின்றனர். அவன் மிகுந்த களிப்புடையன் கருவுகின்ற சிந்தியன், அன்பில்லாத முகத்தினன், அருளில்லாத சொற்களை உடையன், தெளிந்த உணர்வில்லாதவன். இவன் இனிமேல் செல்வம் எல்லாம் அழிந்து இறக்கும் பொருட்டே இந்நேர்மையை பெற்றுள்ளார். இவன் தான் கெடுதல் மாத்திரமின்றி எப்போதிகள் மூண்ட நன்னிலைகளையும் கெடுத்தலை சிவபெருமான் திருவுளம் செய்யாது வேண்டிய வரங்கள் எல்லாவற்றையும் அவனுக்கு விரைவில் கொடுத்தார். அது நிற்க அத்தக்கனை யாம் வேண்டுமாயினும் எம்மையும் கோபித்து இகழ்வான். உன்னுடைய சாபத்தையும் நீக்கான். சந்திரனே, இனி பிரிதொரு வழி உள்ளது, அதனை சொல்வோம் கேள். நடுவு நிலைமையுடையவரும் தமக்கெல்லாம் தலைவரும் பரமாசாரியாரும் நிருமலரும் பரமாப்தருமாகிய பரமசனி அடைந்து உன் உடற்குற்றத்தை விரைவில் நீக்குகின்றலை. நீ அறிவிலியோ? இக்குறிய அவருடைய சன்னிதானத்தை சென்று விண்ணப்பம் செய்தால் அவர் உடனே நீக்கி அருள்வார். இதனை நாம் சொல்லவும் வேண்டுமோ? இருளினால் மறைந்த பொருளை சூரியன் காட்டுதற்கும் ஐயப்படுவார்களோ? பரம பிதாவாக இருந்து நம்மை எல்லாம் பெற்றருடைய சிவபெருமானுடைய அருளுக்குரியவர் அல்லதாகும். அப்பொருளை பெற்ற அடியார்கள் பெறாத பொருளும் இல்லை. மெய்யன்பினோடு நம்முடைய பாதார விந்தங்களையே சரண் என்று அடைகின்ற அடியார்களுக்குடைய துன்பங்களை நீக்குதற்கல்லவா சிவபெருமான் திருவருடைய திருமேனியாக கொண்டு திருக்கைலாய மலையில் வீற்றிருப்பது. ஒருவர் தமக்கிடுக்கண் வந்த காலத்தில் பரமசிவனுடைய திருவடிகளை புகலிடம் என்று அடைவாராயின் அக்கடவுள் அவருடைய இடுக்கனை துடைத்து வினைகளையும் துளைப்பார். சந்திரனே, நீ இப்பொருளை பிடித்ததில்லை, மிகவும் பேதியாயினாய். தம்முடைய பாதார விந்தங்களை தியானித்து 4 நிமிஷம் இருக்குது. படிப்போமோ நிப்பாட்டுவோமோ? வாய்ச்சி போட்டு வாய்ச்சி போட்டு தியானித்து பூசனை செய்த மார்க்கண்டேயன் மேல் வந்த யமனை சிவபெருமான் உதைத்து அம்முனிவர்களுக்கு முன் வந்தர்கள் புரிந்ததை நீ மறந்தனை போலும். அந்நாளிலே பாற்கடலில் ஆலகால விஷம் எழுந்தலும் நாமெல்லாம் பயந்து தஞ்சமன்று பரமா சிவனுடைய திருவடிகளை நாமெல்லாம் திருவடிகளை சரண் புக அவர் அதனை திருவாமுது செய்து அஞ்சற்க என்று அருள் ஆர்த்தலும் அஞ்சற்க என்று அருள் செய்தது அயர்கட்பாலதோ. உமாதேவியாருடைய திருக்கரத்தில் தோன்றி ஆர்த்து எழுந்த கங்கை இவ்வுலகம் முழுவதையும் மூடிய பொழுது நாம் அஞ்சி துதிப்ப அதனை அவர் தமது திருமுடியில் சேர்த்தி வசிவு நம்மை ரட்சிச்சதை நீ அறியாயோ? அளவிடப்படாத இறைமை குணங்களையுடைய சிவபெருமான் தமது அன்பர்களுக்கு செய்த பேரருத்திறங்கள் சொல்லில் அடங்குமோ? சொல்லி அடங்காமை மாத்திரமன்று எண்ணில் காலம் நினைத்தாலும் அவை முடிவு பெறாம். ஆதலால் சந்திரனே, நீ இங்கு நின்று விரைந்து திருக்கைலாய மலைக்கு போய் அச்சிவபெருமானுடைய திருவடிகளையே சரணம் என்று அடைந்து உன்னுடைய சாபத்துயரை நீக்குதி என்று பிரமதேவர் கூறினார். சந்திரன் அவனுடைய பாதங்களை வணங்கி, எம்பெருமானே, நல்ல புத்தி கூறினீர். ஞான முதல்வராகிய பரமசிவனை போயடைவீர் என்று சொல்லி திருக்கைலாய மலையை அணைந்து செம்பற்றிருக்கோயில் வாயில் சென்று திரு நந்தி தேவரிடத்திலே தன்னுடைய குறையை சொல்லினான். அவர் கடவுளுடைய அனுமதிப்படி அவனை உள்ளே விடுத்தார். சந்திரன் ஈஸ்வரன் சன்னிதானத்தில் ஈஸ்வர சன்னிதானத்திலே மீந்த அன்போடு வணங்கிய நிமிடங்களை சொல்லி துதித்தார். ஆன்மாக்கள்
கடோறும் ஆன்மாக்கள் தோறும் அந்தரியாமியாய் வினை பயன்களை அருந்து நுகர்விக்கும் சிவபெருமான், சந்திரனே நீ இங்கே வந்ததென்னை இந்த சந்திரன் அறியாதார் போல வினாவியருளினர். எல்லாம் தெரியுமா? தாபத்தினால் கருநிறங்கொண்டு வடிவம் வேறுபட்ட சந்திரன் எம்பெருமானே, தக்கன் சொல்லிய சாபத்தால் அடியேனுடைய கலைகள் எல்லாம் தேய ஒரு கலை மாத்திரம் மிஞ்சி இருந்தது. இனி அதுவும் தேய்ந்து விடும். தேய ஒரு கலை மாத்திரம் மிஞ்சி இருந்தது, இனி அதுவும் தேய்ந்து விடும். பாவியேன் இனி யாது செய்வது? எஞ்சிய கலைகள் ஒன்றும் தேயாமல் இருக்கவும் தேய்ந்த கலைகள் எல்லாம் வந்து கூடவும் அருள் புரியும் தேவரீர் என்று அடியேனுக்கு புகலிடம் இல்லை வேறு என்று விண்ணப்பம் செய்தான். கிருபா சமுத்திரமாகிய கடவுள், சந்திரனே அஞ்சற்க என்று அருள் புரிந்து தேய்ந்து போனவை ஒழிய மிஞ்சியிருந்த ஒரு கலையை திருக்கரத்தால் எடுத்து தனது செச்சடையில் மேல் சார்த்தி அருளினார். தக்கனுடைய சாபம் அவ்விடத்து அடைந்திலது. சிவபெருமான் தம்மை நடைந்த அன்பர்களுக்கு அருள் புரிகின்ற உண்மையின் தெற்றென உணர்ந்ததல் போல அவனுடைய அக்கறை அவருடைய சடையின் மீது அழகை செய்து பொலிந்தது. அதாவது மிக மேலவர்களாகிய தேவர்களை வருத்துகின்ற வினைகளையும் சாபங்களையும் நீக்கும் சிவபெருமான் அந்த சந்திரனுடைய சாயம் ஒன்றை போக்கினார் என்பது அவருடைய ஒரு புகழ்ச்சியாகுமோ? சர்வாந்தரியாமியாகிய சர்வாந்தரியமாகிய சரியது. சர்வாந்தரியமாகிய விட்டுட்டேன். பரமசிவன் அப்பொழுது கீழே வந்தாச்சு. சர்வாந்தரமாகிய பரமசிவன் அப்பொழுது சந்திரன் நோக்கி, நீ கவர்ச்சி அடையாதே. நம்முடைய முடியில் அணிந்த சிறப்பினால் இந்த கலை அழிவின்றி இருக்கும். அதனால் உன்னுடைய பழைய கலைகள் யாவும் 15 நாளில் நிரம்பி பின்பு அம்முறையாக தேய்ந்து வந்து ஒரு கலை மாத்திரம் தேயாதிருக்கும். இவ்வாறே காலம் முழு நிகழும் என்று அருளி செய்தார். திருச்சிட்டம்பலம். 455. சந்திரன் 16 கலைகளும் என்ன நிக்குது? என்ன டைம் இருக்கு பாரு, என்ன டைம் இருக்குது? இதே நிக்குது இல்ல? ஸ்டாப் ரெக்கார்டிங் நிக்குது இல்ல? நான் அதை பார்த்து கொண்டிருக்கேன். இல்ல, இது நிக்குது இல்ல?